நீங்க பேசுங்கப்பா. என்னென்ன ஆசீர்வாத குறைச்சலோடு இருக்காங்களோ எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யுங்க. பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. இந்த நாளும் இந்த ஆலயத்துக்கு வந்து ஆராதித்து கர்த்தரை மகிமைப்படுத்தின எல்லாவற்றையும் கர்த்தரோட பார்த்துட்டே இருக்கு. அல்லேலூயா. என்ன சொல்றாரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தி எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து. அல்லேலூயா. இது உலகத்துல பாருங்க, எல்லாரும் தேடிதான் போயிட்டு இருக்காங்க கடவுளை. கடவுளை தேடி நிறைய பேர் நிறைய புண்ணியஸ்தலம் போறான், எங்கேயோ போறான். ஏன் அப்பா செருப்புல காலடியா போறான், சாப்பிடாம போறான், முடி தாடியெல்லாம் வளர்த்துட்டு போறான், பெரிய மூட்டை தூக்கிட்டு போறான். எவ்வளவு தியாகத்தில் போறான் தெரியுமா? இன்னும் பாத்தீங்கன்னா தங்கள் அவயவங்கள்ல ஆணி ஈட்டி எல்லாம் குத்திட்டு போறான், சாப்பிடாம போறான், வெட்டிட்டு போறான். எதுக்கு? புண்ணியஸ்தலங்கள்ல கடவுளை தேடி போயிட்டு இருக்கான். ஆனா நீங்களும் நான் ஆராதிக்கிற தெய்வம் சர்வ வல்லவர். அந்த சர்வ வல்லவர் பூமி அதன் நிறைவு கர்த்தருடையது. எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு எல்லாத்தையும் ஆளுநருக்கு உங்களை என்னை உருவாக்குற கர்த்தர். அவர் எப்படி அவரு நம்ம அவரை தேடி போனதில்ல, அவர் நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. ஒரு குழந்தையா வந்து பிறந்து வந்தாரு, அவர் வளர்ந்தாரு. அவர் பாருங்க நம்முடைய பாடுகள் துக்கத்தில் அவர் சுமந்தாரு. சுமந்து அவர் நமக்கு ஜீவனை கொடுத்தாரு. கொடுத்தவர் என்ன தெரியுமா சொன்னாரு? உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு ஒரு நிபந்தனை என்ன தெரியுமா சொன்னாரு? என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து. அல்லேலூயா. வந்து வேடிக்கை பார்க்க மாட்டாரு, ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இந்த நாளிலும் கர்த்தரை தேடி வந்து அவரை ஆராதிச்சு, அவர் யாரோ உண்மை ஆராதிச்சுன்னு தெரியாது. ஒரு சில பேர் மியூசிக்காக, ஒரு சில பேர் உணர்ச்சி வசப்பட்டு. ஒரு முக்கியமான விஷயம் சொல்றேன், கர்த்தரை ஆராதிக்கிற விஷயத்துல மட்டும் உணர்ச்சி வசப்படாதீங்க, உணர்வு படுங்க. அல்லேலூயா. சொல்லப்படுற ஒவ்வொரு வார்த்தையும் இங்க சொல்ற ஆராதிக்கிறவங்க சொல்றாங்க இல்லையா, அதெல்லாம் நீங்க அப்படியே உள்ள ஏத்துங்க. எல்லாம் ஏத்தி இப்படி இருக்குதா காரியம், இப்படி யோசிக்கணும். அல்லேலூயா. உலகம் இப்படி அழிஞ்சிட்டு இருக்குதா, ஜனங்க இப்படி அழிஞ்சிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லி அதை தியானிச்சு இறக்குங்க. அது அப்படி ஸ்டாண்டர்டா நிற்கும். அல்லேலூயா. அப்படி யாரும் இந்த நாள்ல வந்து கர்த்தரை ஆராதிச்சீங்களோ எல்லாரும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் என்னென்ன குறைகள் வந்திருக்கீங்களோ, என்ன வெளியே சொல்ல முடியாம நிறைய பிரச்சனை இருக்கும். எல்லாத்தையும் என்னால ஷேர் பண்ண முடியுமா? இந்த காலத்துல முடியாது. ஆனா அது எல்லாத்தையும் இந்த நாளை கர்த்தர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா.
தமிழ்நாடு கவர்மெண்ட்ல புதிய அமைச்சர் முதல்வர் வர்றாரு, வந்தவொடனே கஜானா தான் எட்டி பார்க்குறாரு. எங்க எட்டி பார்க்கணும்? மக்களை எட்டி பார்க்கணும். மக்கள் தேவையான எட்டி பார்க்கல, கஜானா எட்டி பார்க்கறாரு. கஜானா கஜானா இப்படிதான் இன்னைக்கு கஜானா ஆளு முதலமைச்சர் தமிழ்நாட்டிலே காசு இல்ல, வறட்சியில இருக்குது. ஆனா உலகம் முழுவதும் வறட்சி இருந்தாலும் கர்த்தர் உங்களை பார்த்து என்ன தெரியுமா சொல்றாரு? ஒரு வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 28:25. உலகம் முழுவதும் வறட்சி, எங்க பார்த்தாலும் வறட்சி, அன்புல வறட்சி, சரீர சுக வறட்சி. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் தர வாக்குத்தத்தம் என்னன்னா நீதிமொழிகள் 28:25. வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான் சொல்றவங்க மாதிரி கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். விசுவாசத்தோடு சொல்றோம், தைரியம் சொல்லி பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை நீங்க நம்புறீங்களா? கர்த்தரை மட்டும் நம்பி வந்திருக்க மாத்திரம் கரங்களை வச்சு அல்லேலூயா சொல்லி பார்ப்போம். கர்த்தரை மாத்திரம் நீங்க நம்பி வந்தீங்கன்னா 100% வந்திருந்தீங்கன்னா நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. ஏன்னா அவங்களுக்கு தான் இந்த வசனம் நிறைவேறும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா வசனம் எப்படி சொல்லுது? ஆனா கர்த்தரை நம்பாம நிறைய பேர் அடுத்தவனையும் நம்பிட்டு இருப்பாங்க. எனக்கு இவர் ஏதாவது உதவி செய்வாரா, பணம் கொஞ்சம் பிரச்சனை வந்துச்சா உடனே யார் ஞாபகம் டக்குன்னு ஏற்கனவே யாராவது கொடுத்துருப்பாங்கல்ல அவர் தான் ஞாபகம் வருவார். உடம்பு சரியில்லையா உடனே என்ன பாட்டோ சம்பந்தப்பட்ட டாக்டர் தான் ஞாபகம் வருவார். இவர்கிட்ட போனா சரியாகுமா, அவர்கிட்ட போனா சரியாகுமா அப்படி ஞாபகம். இன்னும் ஒரு சில பேர் இருக்காங்க, கொஞ்சம் கெட்ட கனவு வந்தா போதும், கெட்ட கனவு வந்தாலே அந்த காலத்துல பாஸ்டர் நிற்பாங்க. பாஸ்டர் நைட்ல பாம்பா வருது, எப்படி பாம்பா வருது, அப்ப இதுக்கு நான் என்ன செய்யணும் பாஸ்டர்? பாஸ்டர் கேட்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியத்தை தான் எதிர்பார்த்து ஓடி வருவாங்க. யாரு? அடுத்தவங்களே நம்பி விடுது. இவங்களுக்கு போனாதான் இது சரியாகும், அவங்ககிட்ட சொன்னாதான் இது சரியாகும். ஒரு சில பேர் வீட்டில் உள்ள எல்லா பிரச்சனையும் யாரோ ஒரு ஆள் வச்சிருப்பாங்க, அவங்களுக்கு சொன்னாதான், சொல்லாட்டியும் வயிறு வெடிச்சிடும். எல்லாரும் தெரியுதா? அவனுக்கு போய் சொல்லணும், அவனுக்கு சொன்னாதான் அது வரைக்கும் ஆட்டை அப்படியே படப்பட படப்பட படப்பட. இன்னும் ஒரு சில பேர் பாருங்க, கொஞ்சம் தலை சுத்துற மாதிரி இருக்குது, யார்கிட்ட டாக்டர் போய் சொல்லியே தீரணும் அப்படின்னு வைராக்கியம் ஆகும். இதுக்காக என்ன பண்றாங்கன்னா யாராவது பிரஷர் செக் பண்ண போனோம்னு வச்சுங்க, கொஞ்சம் படப்பட இருக்குன்னா ஆஸ்பத்திரி போனோம்னே 10 நிமிஷம் அமைதியா உட்காருங்க சார், உட்காருங்க. ஏன்னா இந்த படப்படப்பு அமைதியா இருந்தா தான் போகணும். நீ டென்ஷன்ல வந்துருப்ப, இப்போ உன் பிரஷர் செக் பண்ணா 5000 காட்டும். அதனால என்ன செய்யணும்? 5 நிமிஷம் அமைதியா உட்காருங்க, எதையும் யோசிக்காதீங்க, அப்புறம் தான் பார்ப்பாங்க. இப்படி எல்லாம் அநேக அடுத்தவங்க நம்பியே வாழ்ந்துட்டு இருப்போம். நம்ம அடுத்தவங்களே நம்பிட்டு இருப்போம். அவங்க ஏதாவது ஒன்று சொல்லிடுவோம், மாற்றி சொல்லி கொடுத்துருவோம், கொஞ்சம் மாற்றி சொல்லி கொடுன்னு வச்சுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே ஒரு காலத்துல கை காலியை பிடிச்சு பார்த்து தான் நோயை சொல்லிட்டே இருந்தோம். இப்போ எல்லாமே மிஷின் தான். அந்த மிஷின்ல கொஞ்சம் நம்பர் மாற்றி வச்சுங்க, மிஷின் ரிப்பேர் வச்சுங்க, இவன் தொலைஞ்சான். இப்போ இந்த கொரோனா வந்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய பேர் செத்ததை எப்படி தெரியுமா? நல்லதான் மூச்சு விட்டே இருப்பான். இவன் ஒரு மிஷின் போய் செக் பண்ணி பார்ப்பான் பாருங்க, மிஷின்ல தான் பாட்டு இருக்கும். இதை பார்த்தா உனக்கு ஹார்ட் பீட் அதிகமா இருக்கு சொல்லிடுவோம், உனக்கு இப்போ மூச்சு விட முடியாம சூழ்நிலை இருக்கிற மாதிரி உடம்பு இருக்குன்னு சொல்லிடுவோம். அதை நினைச்சே நிறைய செத்து போயிட்டான். நிறைய பேர் ஆஸ்பத்திரி போய்தான் செத்தான் தெரியுமா உங்களுக்கு? வீட்டுல இருந்தவங்க பாதுகாப்பா இருந்துட்டான். ஏன்னா அங்க போன ஒரு பயம், ஜெயில் மாதிரி ஆயிடுது இல்லையா, அதுல செத்து போயிருவோம். இப்படி எல்லாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா அடுத்தவங்க என்ன செய்வாங்க, அடுத்தவங்க எனக்கு யார் உதவி செய்வா, இப்படி அநேகர் உள்ள உலகத்துல நீங்கள் நான் என்ன யார் நம்பணும்? கர்த்தர் நம்பணும். அல்லேலூயா. கர்த்தர் மாத்திரம் நம்பி நின்று நிக்கிறவனுக்கு என்ன உண்டு? செழிப்பு உண்டு. அல்லேலூயா. அது இன்னும் ஒரு சில பேர் பாத்தீங்கன்னா தன்னையே நம்பிட்டு இருப்போம். நான் யார் ஆலோசனை எனக்கு தேவையில்லை, நான் நினைச்சதுதான் முடிப்பேன், நான் நினைச்சதுதான் செய்வேன், நான் இப்படி ஒரு சில நினைச்சே இருப்பான். இங்க பாருங்க, ஒரு அப்சலோம் ஒருத்தர் இருக்கான். 2 சாமுவேல் 15:10 வாசிங்க.
அப்சலோம் இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கெல்லாம் வேவுக்காரரை அனுப்பி நீங்கள் எக்காள துணியை கேட்கும்போது அப்சலோம் எப்ரோனிலே ராஜாவானான் என்று சொல்லுங்கள். எப்ரோனில் ராஜாவானான் என்று சொல்லி அவனே நம்புறான். அவன் பாருங்க அப்பாவோட தான் இருக்கான் பிள்ளை. அப்பாவுடைய சொத்து ஆட்டோமேட்டிக்கா பிள்ளைக்கு வருமா வராதா? கொஞ்சமா கொடுப்பாரு கொடுக்க மாட்டாரா? ஆனா இவன் பாருங்க நான் நினைச்சு அந்த ஒரு எண்ணத்தை மனசுல வச்சு என்ன செய்யறான்? இவன் நான் ராஜாவாயிட்டம் சொல்லி சொல்றான் அப்படின்னு. இப்படி நான் ராஜா சொல்லு அப்படின்னு அவன் சொல்றான். ஆனா நடந்தது பாத்தீங்களா? கடைசியில பாத்தீங்கன்னா வீணா செத்தே போயிட்டான். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலையும் தன்னை நம்பி நம்மளை நம்பி குடும்பம் இருக்கும், நம்மளை நம்பி இப்ப சபையில கூட ஒரு சில பேருக்கு வேலை கொடுத்துருப்பாங்க, நம்ம நம்பிதான் இருக்கும். அந்த இடத்துல நான் எழுதக்கூடாது. அல்லேலூயா. நான் எழுந்திடக்கூடாது. நான் எங்கெல்லாம் ஒரு மனுஷன் எழும்புறானோ அங்க நடக்கிற காரியங்கள் எல்லாம் பாருங்க. அடுத்து இந்த நீதிமொழிகள் 28-26 வாசிங்க. நீதிமொழிகள் 28-26. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன் ஞானமாய் நடக்கிறவனோ ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. தன் இருதயத்தை நம்பிட்டு இருப்பான். எனக்கு யாருமே ஆலோசனை சொல்லக்கூடாது, யாரும் ஆலோசனை சொல்லக்கூடாது, நான் நினைச்சதுதான் செய்வேன். இப்படி உலக மனுஷன் இருக்கிறான். நிறைய பேர் ஊழியத்துல கூட இன்னைக்கு இருக்காங்க. ஊழியத்துல எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு, நல்ல ஊழியம் பண்றவரு, பகுத்தாறு இதெல்லாம் செய்வாரு. அவரு இப்ப ஆலயம் கட்ட போறாரு, ஆலயத்துக்கு இடம் தான் வாங்க போறாரு, நல்ல விஷயம் தான் செய்யறாரு. அவர் என்ன செய்யறாரு பாருங்க, நல்ல போதனை கொடுத்துதான் இருக்காரு. என்ன செய்யறாரு, எல்லாம் மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஜனங்களுக்கு சொல்றாரு, எல்லாரும் உங்க வீட்டுல எவ்வளவுக்குள்ள பணம் எப்படி போட்டிருக்கீங்களோ அதை என்கிட்ட கொண்டு வாங்க, எவ்வளவு நகை இருக்குதோ அதை என்கிட்ட கொண்டு வாங்க, எவ்வளவு இடங்கள் இருக்குதோ டாக்குமெண்ட் என்கிட்ட கொண்டு வாங்க, அதை வச்சு இடம் வாங்கி ஆலயம் கட்டணும்னு சொல்லி சொல்றாரு. யாரும் போறது அவருக்கு யாராவது ஆலோசனை கொடுக்க போனா அவரை அப்படின்னு தள்ளி விடுறாரு. இவரு நமக்கு வேண்டாம். இவன் யாரு? நான் சொல்லல, வசனம் சொல்லுது. நீதிமொழி 28-26 வாசிங்க திரும்ப. தன் இருதயத்தை நம்புகிறவன் மூடன். இப்படிப்பட்ட ஆட்களை பார்த்து வசனம் சொல்லுது மூடன். ஆலோசனை இல்லாத இடத்துல ஜனங்கள் கெட்டு போகும் வசனம் இருக்குது. ஆனா இப்படி தன்னை மட்டுமே நம்பி இருக்குது. நான் செய்யறதுதான் சரி, நான் தான். அப்படி யாராவது உங்க உள்ளத்துல உங்க மனசுல யாருக்கு ஏதாவது இருக்குதா? எனக்கு யாரும் சொல்லக்கூடாது, யாரும் சொன்னாலும் கேட்க மாட்டேன். யாராவது இருக்கீங்களா? அவங்கள பார்த்து வசனம் சொல்லுது, நான் சொல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு பாருங்க, நான் எண்ணத்துல நிறைய பேர் இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த ஆளையே நம்பி நிறைய பேர் இருக்காங்க. அடுத்த ஆளையே நம்ம நம்புறவங்களை பார்த்து வசனம் சொல்லுது. 2 ராஜாக்கள் 18-21 வாசிங்க. மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க நீங்க பாருங்க. 2 ராஜாக்கள் 18-21 வாசிங்க. இதோ நெறிந்த நாளுக்குள்ளாகிய எகிப்தை நம்புகிறாயோ, அதன் மேல் ஒருவன் சாய்ந்தால் அது உருவி போம். அல்லேலூயா. மனிதனுடைய பலம் எல்லாமே பாத்தீங்கன்னா எந்த மனுஷன் நம்பி எதுவும் செய்ய முடியாது. ஏன் முடியாதுன்னா, இப்ப நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க, ஐயோ இந்த பிரதர் நல்ல வசதியா இருக்காரு, ஒரு அவசரத்துல ஒரு 10,000 நமக்கு தருவார் நினைச்சிட்டு இருப்போம், நமக்கு தெரியும் அப்படின்ட்டு. ஆனா அவரால் முடியாது. அந்த விஷயம் அவருக்கு தான் தெரியும். நம்ம நினைப்போம் நல்லதான் இருக்காங்க கொடுக்க வேண்டியதுதானே. அப்படி நம்ம எத்தனை பேர் அப்படி நினைச்சிருக்கீங்க? எத்தனை பேர் நம்பி ஏமாத்திருக்கீங்க? ஏன்னா எல்லாருக்குமே ஒரு ஆள் இருப்பான். 1 லட்சம் ஒரு சொத்து உள்ள, ஒரு கோடி ரூபாய் சொத்து உள்ளவன் ஒரு 10 லட்சம் ரூபாய் கடனை தான் இருப்பான். நம்ம நினைச்சிட்டு இருப்போம், ஐயோ ஒரு பெரிய பணக்காரர் நல்ல வசதியா இருக்காரு அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். இப்படிதான் இந்த எகிப்து புல்லு இருப்பாங்க, நாணல் புல்லு ஸ்ட்ராங்கா வளர்ந்தவங்க தான் தெரியும், யாரும் மேல போய் சாய முடியாது. அதான் வசனம் சொல்லுது. திரும்ப அதே வசனம் வாசிங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். நெறிந்த நாணல் போலாகிய எகிப்தை நம்புகிறாய், சாய்ந்தால் பட்டு உருவி போம். அல்லேலூயா. அதனால நீ யாரையும் நம்பாத, யார் மேலேயும் சாயாத அப்படின்னு நமக்கு வசனம் கற்றுக் கொடுக்குது. அல்லேலூயா. அடுத்து ஆதியாகமம் 29-20 வாசிங்க.
இங்க ஒருத்தர் நம்பி யாரு மாமனார் நம்பி மருமக வேலை செய்யறாரு பொண்ணுக்காக. வாசிங்க. அந்தபடியே யாக்கோபு ராகேலுக்கு 7 வருஷம் வேலை செய்தான். 7 வருஷம் வேலை செய்தான். அவள் பேரில் இருந்த பிரியத்தினால் அந்த வருஷங்கள் அவனுக்கு கொஞ்ச நாளாக தோன்றினது. என்னன்னா 7 வருஷம் வேலை செய்யறான் ஒரு பொண்ணுக்காக. கடைசியில பார்த்தா மாமனார் பாருங்க பொண்ணையே மாத்தி கொடுத்தாரு. எப்படிப்பட்ட உலகம் பாருங்க. கொடுக்க வேண்டியது அவன் ஆசைப்பட்டு வேலை செய்தது தங்கச்சிக்காக. மாமாவும் சொல்ற தரேன்னு சொல்லிட்டு கடைசி நேரத்துல மாமா பொண்ணையே மாத்தி கொடுத்துருவாரு. இப்படிப்பட்ட உலகத்துல தான் நம்ம இருக்கிறோம். அல்லேலூயா. எப்படிப்பட்ட உலகம்? எல்லாம் மாத்தி கொடுக்கிறது தான். ஏன்னா எல்லாருமே சூழ்நிலை தகுந்த மாதிரி மாத்திப்பாங்க. அதனால உலகத்தில் உள்ள மனுஷனை நம்பி ஏமாறாம தம் பலத்தை நம்பி இன்னும் பார்த்தீங்கன்னா பிசினஸ்ல வியாபாரத்துல ஒரு சில பேர் பார்த்துருக்கிறேன். ஏங்க நான் கடை வைப்பேன், வியாபாரம் பண்ணுவேன், கல்யாணம் பண்ணுவேன், உடனே வீடு கட்டுவேன், டக்கு ஒரு சில பேர் நான் சொல்ல கேட்டுங்க. கல்யாணம் பண்ணுவேன், இடம் வாங்குவேன், கார் வாங்குவேன், நான் செய்வேன். அப்படி சொன்ன ஆட்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா எதையுமே செய்ய முடியல. ஏன்? என் பலத்தை நான் செய்வேன்னு நினைச்ச ஆட்கள் தான். உலகத்துல மனுஷன் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. ஒருத்தர் கேட்டேன், அவர் அடிக்கடி பார்த்தீங்கன்னா தொழிலை மாத்திட்டே இருப்பாரு. என்னையா ஒரு பிசினஸ் உலகம் செய்ய மாட்டேங்கிறீங்க, மாத்திட்டே இருக்கீங்களே ஏன் அப்படின்னு நான் நேரில் கேட்டேன். நல்லதான் இருக்கீங்க, ஏன் மாத்தீங்க அப்படின்னா எனக்கு அறிவு அதிகம் இருக்கிறதுனால எதையுமே என்னால செய்ய முடியலன்ற செய்ய முடியாம இந்த தொழிலை செய்து உட்கார்ந்துருப்பாரு. உட்கார்ந்து இருந்து அப்படி எதிரில் உள்ள தொழிலை பார்ப்பாரு. கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு என்ன செய்வாரு, அங்க தருவாரு. இப்ப கடைசியில் என்ன கொஞ்சம் ஒரு குறிப்பிட்ட வயசு ஆகிட்டவருக்கு எந்த தொழிலுமே இல்லை, வறட்சியில் உட்கார்ந்துருக்கு. எப்படி பாத்தீங்களா? இதான் யாரு? தன்னையும் தான் பலத்தையும் தன்னுடைய அறிவையும் நம்பின அநேகர் பாத்தீங்கன்னா இப்படி விழுந்து போயிட்டாரு. ஆனா கர்த்தர் சொல்றாரு, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அல்லேலூயா. உலகத்துல எந்த பிள்ளையும் சரி, சொந்தங்களும் சரி, பந்தங்களும் சரி நம்பி இருக்காம கர்த்தரை மாத்திரம். ஐயா இப்படி யாருமே நம்பாம இருந்தா அப்படி எப்படிதான் வாழ்றது? அதுக்கும் ஆண்டவர் ஒரு மருந்து வச்சிருக்காரு பாருங்க. இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 2:22 வாசிங்க. ஏசாயா 2:22. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள். நாசியிலே சுவாசமுள்ள மனுஷன் நம்புவதை விட்டுங்க. யாருமே சபையில யாருமே சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? ஏங்க நான் இவரை நம்பினேங்க, நான் ஏமாந்துட்டேன் சொல்லவே கூடாது. அல்லேலூயா. அப்படிப்பட்ட யாரை ஏமாந்தீங்கன்னா அந்த ஆள் மூக்கு கிட்ட போய் கை வச்சு பாருங்க, சுவாசம் வரலான்ட்டு. சுவாசம் இருக்குன்னு இருக்கீங்களா, ஏன் அவன் நம்ப கூடாதுப்பா, முடிவு பண்ணிக்கணும். அல்லேலூயா. அவனுக்கு பேச்சுன்னு கொடுக்காதீங்க. யாராவது ஏமாத்தினா மூக்கு கிட்ட போய் கை வச்சு பாருங்க, காத்து வரலான்ட்டு. வருதுப்பா, அப்ப இவனுக்கு நீ நம்ப கூடாது. அல்லேலூயா. அதான் வசனம் எழுது நம்மளுக்கு. அப்போ உலகத்தை யாரும் நம்புறது? யாரையும் நம்ப முடியாத உலகம். ஆனாலும் கர்த்தர் சொல்றாரு பாருங்க. ஒரு 1 கொரிந்தியர் 5:10 வாசிங்க. 1 கொரிந்தியர் 5:10. ஆனாலும் இவ்வுலகத்தில் உள்ள விபச்சாரக்காரர், பொருளாசைக்காரர், கொள்ளைக்காரர், விக்கிரகாராதனைக்காரர் இவர்களோடு எவ்வளவு கலந்திருக்க கூடாது என்று எழுதுங்க. பவுல் சொல்றாரு. இப்படி எல்லாம் இவங்களும் யாரு? கொல்லத்தவன் தான், மோசமான தான், ஏமாத்தவன் தான், விபச்சாரக்காரன் தான். ஆனாலும் இவங்க எல்லாரும் விட்டு நம்ம எங்க போறது? செத்துதான் போகணும். இதான் உலகம். இப்படிப்பட்ட உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்கோம் நம்ம. அதனால என்ன டச் பண்ணிட்டு போயிட்டே இருக்கு. அல்லேலூயா. எல்லாருமே தேவைப்படுவோம். இப்ப நானே இருக்கிறேன், எனக்கு ஃப்ரெண்டுல யாரு பார்த்தீங்கன்னா கொலைகாரன் இருக்கிறான், கொள்ளைக்காரன் இருக்கிறான், விபச்சாரக்காரன் இருக்கிறான், திருடன் கூட இருக்கிறான். எனக்கு தெரிஞ்சவன் நண்பர் தான் எல்லாருமே. எல்லாருமே பார்த்தா ஹாய் போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஹாய் தான். அவன் போய் நின்று பேசுறீங்கன்னா வாடாமதான் டீ சாப்பிட போவான்னு கூப்பிடுவான். என்ன டீம் கேட்டா அந்த டீம்மா. எத்தனை பேருக்கு புரிஞ்சிருக்குது? ஆனா எல்லாரையுமே உலகத்துல வாழ்ந்துருக்கோம். ஏன்னா இவங்க எதுக்கு நம்ம அவங்களோட ஃப்ரெண்ட்ஸா வச்சிருக்கோம் அப்படின்னா அவங்கள்ட்ட தான் நீங்க சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. இதுக்கு தான் நம்ம ஃப்ரெண்டா வச்சுக்கணும். வேற யாருக்கும் சுவிசேஷம் சொல்லி
இருக்கீங்க. யார் இயேசு யார் தேடி வந்தாரு? பாவியை வச்சுதான் அவரே வந்தாரு. இன்னும் நம்ம சொல்லுவான் ஒரு சில பேர் அவன் மோசமானவன், இயேசு கிட்ட அவ்வளவு சொன்னாங்க எல்லாரும். எப்போ பாவியை வீட்டுல போய் சாப்பிட்டு இருக்காரு இயேசு, அவரை குற்றம் பண்ணி வந்தாங்க. அதுல இன்னைக்கு உலகத்துல நமக்கு தான் இருக்குது. ஆனா இவங்க எல்லாம் நமக்கு தேவை. எதுக்கு தேவைன்னா அவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அல்லேலூயா. சுவிசேஷம் சொல்றதுக்காக ஃப்ரெண்ட்ஸா வச்சுக்கீங்க. அப்ப இவங்களை எதுக்கு நம்ம வச்சு எப்படி வச்சுக்கணும் அப்படின்னா, சமையல் பண்றீங்கல்ல, சமையல் பண்றோமா பண்ணி லாஸ்ட்ல என்ன பண்ணுவீங்க? ஸ்டோர் பண்ணுறோம், கடைசியில் என்ன பண்ணுவீங்க? உப்பு போடுறீங்களா இல்லையா? எல்லா குழம்புக்கும் உப்பு போடுறீங்களா? எல்லாத்துக்கும் உப்பு போடுறீங்கல்ல, எவ்வளவு போடுவீங்க? கொஞ்சம் தான் போடுவீங்க. அல்லேலூயா. இந்த உலக வாழ்க்கையில எல்லாரையுமே கொஞ்சம் உப்புமா வச்சுக்க வேண்டியதான். அல்லேலூயா. லைட்டா வச்சுக்கணும். ஏன்னா அவனை வச்சு சாட்சி சொன்னாதான் நமக்கு ஒரு டேஸ்டே இருக்கும். இப்ப யாருமே இனி ஏமாத்தவே இல்லைங்க, நான் நல்லா சூப்பராகவே போயிட்டுங்க அப்படிங்கிறது நார்மல் தான். ஒருத்தன் இனி ஏமாத்தினா ஆனாலும் கர்த்தர் என்னை காப்பாத்தினான்னு சொல்றது டேஸ்டா இருக்குமா இல்லையா? அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எல்லாத்துக்கும் டேஸ்ட் கொடுக்கறது கர்த்தர் ஒரு வித்தியாசமான பாதையை கொண்டு போயிட்டு இருப்பாரு. ஆனா நம்ம என்ன செய்யணும்? ஆசீர்வதிக்கப்பட செழிப்பா இருக்கணும். இது கர்த்தர் விரும்புறாரு. இந்த விருப்பத்துக்காக தான் என்ன சொல்றாரு? திரும்ப அதே வசனம் வாசிங்க. நம்ம நீதிமொழிகள் 28:25 திரும்ப வாசிங்க. 28:25. பெருநெஞ்சன் வழக்கை கொள்ளுகிறான், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தரை மாத்திரம் நம்புகிறவனோ முழுவதும், மீதி எல்லாம் உப்பு மாதிரி ஊறுகாய் மாதிரி தொட்டா தொட்டு வச்சுக்கணும். ஆனா கர்த்தரை மாத்திரம் முழுவதும். அல்லேலூயா. முழுவதும் சாப்பாடு மாதிரி வயிறு நிறைய உப்பு சாப்பிடணுமா? இல்ல. அப்படியே அவங்களுக்கு ஒரு சில பேர் அடுத்தாலேயே நம்பி அடுத்தாள்கிட்டே இருந்து பாவிகளோட இருந்து பரியாசங்களோட இருந்து இப்படி வித்தியாசமா யோசித்து வீணா போன நிறைய பேர் இருக்கிறான். ஆனா நீங்களும் நானும் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தரை மாத்திரம். அல்லேலூயா. அப்ப கர்த்தரை மட்டும் நம்புற ஒருத்தருக்கு கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காரு அதை மட்டும் சுருக்கமா தியானிச்சுவோம். அல்லேலூயா. வாசிங்க நீதிமொழிகள் 29:25 வாசிங்க. முதல்ல கர்த்தர் என்னென்ன ஆசீர்வாதம் வச்சிருக்காருன்னு பார்ப்போம். மனுஷனுக்கு பயப்படும் பயம், மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலம். அல்லேலூயா. மனுஷனை நம்புறவனுக்கு மனுஷன் நம்ம வாசிக்க திரும்ப வசனத்தை 29:25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் போதும் கண்ணியை வருவிக்கும். ஏங்க மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும்? ஒண்ணும் இல்ல. ஞாயிற்றுக்கிழமை இன்னைக்கு ஆராதனை இருக்குது, எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? 8 மணிக்கு ஆராதனை தெரியும். ஆனா இதே 8 மணிக்கு தான் என்ன சொல்லுமா, நம்ம குடும்பத்துல காது குத்து வைப்பான். அன்னைக்குதான் மஞ்சள் நீராட்டு நாடு வைப்பான். அன்னைக்குதான் கல்யாண முகூர்த்த நாடு வைப்பான். அன்னைக்குதான் ஒரு பார்ட்டி வைப்பான் வீட்டுல. சீமந்தம் அன்னைக்கு தான். என்னைக்கு நேற்று வைப்போம். ஏன்னா அன்னைக்கு லீவு, உலகத்துக்கு லீவு. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அன்னைக்கு லீவு கிடையாது. அல்லேலூயா. அது என்ன நாள் தெரியுமா? கர்த்தர் உயிர் தெழுந்த நாள். ஞாயிற்றுக்கிழமை லீவு நாள், ஓய்வு நாள் கிடையாது. நல்லா ஞாபகம் வைங்க. வாரத்தின் முதல் நாள் இயேசு உயிர் தெழுந்த நாள். அல்லேலூயா. உலகத்திலே பெரிய பண்டிகை எதுனா இந்த பண்டிகை தான். என்ன பண்டிகை? இயேசு உயிர் தெழுந்த நாள் தான். இயேசு உயிர் தெழுந்தீங்களா? இங்க வேற இல்லையே. இயேசு அழகம் பண்ணாங்க, சொல்லி முடிஞ்சது, சட்டு போட வேண்டியதான். அவரு என்ன பண்ணாரு பாருங்க, மரித்த நாளும் சதகாலமும் உயிரோட இருக்க. உயிரோட சொல்றதுனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான். அப்ப அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு வந்து சொல்லுவான், எங்க காது குத்து நீங்க கண்டிப்பா வரணும் தான் சொல்லுவான். இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சர்ச்சை விட்டுட்டு இவன் தான் போய் காது குத்த வரணும் முன்னாடி நிற்பான். உனக்கே இந்த வேலை ஒண்ணு கூப்பிட்டது உண்மைதான். காதை குத்து வாங்க இவ்வளவு சொன்னா அன்னைக்கு போறியா அவன் குத்தி முடிச்சுவான். இவரு போவார் இங்க இருந்து மாப்பிள நீ பண்ணிட்டு எப்பா எங்கயா காது குத்துற? ஆனா குத்தி ரொம்ப நேரம் ஆயிடுச்சியா? இவன் கையில குடிச்சிட்டு சாப்பிட்டு வரும். இதுதான் வேற. இதுக்கு என்ன செய்யறாங்கன்னா பெரிய ஆண்டவரை விட்டு போயிடுவாங்க. பெரிய ஆண்டவர் அவனுக்கு ஜீவன் கொடுத்து, அவனுக்கு ஒரு சைலத்தை கொடுத்து, ஒரு வாழ்க்கை கொடுத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதம் கொடுத்து எல்லாம் வச்சா இந்த ஆண்டவர் அலட்சியப்படுத்திட்டு காது குத்துக்கு உட்காந்துருக்கான். மஞ்சள் நீராட்டில் அனுப்பி போட்டிருப்பான். அங்க ஆம்பளைக்கு என்ன வேலை? 4 பொம்பளை பிள்ளைகள் பொம்பளையாக்கு போய் ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சு வருவான். அங்கேயும் நம்ம பண்ணிருப்பான். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும்
என்னென்ன இருக்குதோ, இப்படி கர்த்தர் அலட்சியப்படுத்துறது எந்த காரியம் இருக்குதோ அது திரும்ப அதே வசனம் வாசிங்க 29 25. மனுஷனுக்கு பயப்படும் பயம் மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஐயோ அவர் நான் போகாட்டி என்ன நினைப்பாங்க அவங்க? ஐயோ என்ன நினைப்பாங்க? யார் என்ன நினைச்சாங்க? நம்ம ஆண்டவர் நம்ம நினைக்கணும். ஹல்லேலூயா. நம்ம வறட்சியில, நம்ம வியாதி நேரத்துல, நம்ம விலகின நேரத்துல யார் நம்ம உதவி செய்தா? ஒரு சொந்தக்காரன் வருவானா, வந்து நின்று போனா பாவம் இவ்வளவு செய்வா, பாவம் சொல்லிட்டு போவான். எங்க? உங்க முன்னாடி வெளியே பேசுன்னு சொல்லுவான். அவ திமிரு. அப்பவே நினைச்சேன் கொஞ்சம் லேட்டா தான் ஆண்டவர் வேலை செய்யுங்க, இதான் உலகத்துல சொல்லிட்டு போவான். அவ என்ன ஆட்டம் ஆட தெரியுமா? என்ன ஆட்டம் தெரியுமா? என்ன அவ பண்ண வேலைக்கு இன்னும் இருக்கு அவளுக்கு. எப்படி உங்க வீட பாப்பா குச்சி குச்சுமா, வெளியே போய் சொல்லிட்டு இன்னும் இருக்குமா, எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதான் உலகம். இந்த மனுஷனுக்காக எதுவுமே செய்யாதீங்க. ஹல்லேலூயா. மனுஷனுக்காக எதையுமே பார்க்காதீங்க. கர்த்தர் முன்ன வச்சிருங்க, கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்துருங்க. அதான் பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி தேடுங்க. மனுஷ நீதி தேட வேண்டாம். மனுஷன் ஊர்ல மாதிரி எப்ப தெரியுமா? ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் போய் அவங்களுக்கு கவரப்படுங்க. காது சரியா குத்திருக்கா? எவனையா பார்க்க விட்டுருக்காங்களா? காது குத்துக்கு யாராவது தெரியுங்களா இல்லையா? யாராவது அந்த சின்ன பிள்ளை காதை பிடிச்சி நல்லா குத்திருக்கு யாராவது பார்க்க விட்டுருக்காங்களா? பார்க்கவும் விட மாட்டான், பார்க்கவும் வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா கர்த்தரை நீங்க விட்டுறாதீங்க. ஹல்லேலூயா. ஆலயம் நேற்று வந்து ஆச்சுதான், கர்த்தரை விடக்கூடாது. இந்த விஷயத்தை நீங்க விட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன தெரியுமா? கர்த்தரை தேடினவன் செழிப்பான், தேடாதவன் ஆட்டோமேட்டிக்கா வறட்சி வந்துடும். இல்லை நிறைய பேர் வாழ்க்கையில் இன்னைக்கு என்னன்னா வறட்சி. ஏன் நான் ஏன் இப்படி கஷ்டப்படுறேன், எனக்கே இந்த பிரச்சனை மாறவே மாட்டேங்குது. இல்லப்பா, நல்ல வைராகியம் தேடுங்க. ஹல்லேலூயா. நல்லா தேடுங்க, கர்த்தரை தேடுங்க, விடாதீங்க. நான் வந்து பெருமை சொல்ல, நான் கிட்டத்தட்ட ரட்சிக்கப்பட்டு ஒரு 32-33 வருஷம் மேல ஆச்சு. 90 26 ஒரு 33-34 வருஷம் ஆச்சு. ஒரு நாள் கூட கர்த்தர் கிருபையினால சபைக்கு போகாம இல்லை. எல்லா வருஷமும் எல்லா வாரமும் போவேன். கர்த்தர் உதவி செய்யறார். ஹல்லேலூயா. ஒரு 2 வாரம் மட்டும் போக முடியாம போச்சு. அப்ப ஆஸ்பத்திரியில இருந்த ஆபரேஷன், எனக்கு போக முடியாம இருந்தேன். அதே முன்னாடி பாருங்க, பையன் எல்லாம் யூரின் பேக் போட்டுருந்துச்சு, பிளட் வெளியே வர்றதுக்கு ட்ரைனேஜ் போட்டுருந்துச்சு, எல்லாம் போட்டுருந்துச்சு. அதையும் போட்டுட்டு சபைக்கு முத வேஸ்ட் கட்டிட்டு போனது அப்ப மட்டும்தான். ஏன் தெரியுமா? அந்த பையனை வெளியே தேவையான வச்சு ஒரே பேக்கேஜ் போட்டோம், வேஸ்ட் கட்டிட்டு போனேன். போய் ஆண்டவரை ஆராதிச்சேன். ஹல்லேலூயா. ஆனா அதனால பாருங்க, இன்னைக்கு நான் வந்து நிக்கிறேன், உயிரோட இருக்கேன். ஒரு விஷயம் தெரியுமா? எனக்கு 90வது வருஷம் 1990வது வருஷம் டிபி நோயில மாட்டிட்டேன். சாவர கண்டிஷன் தான். 91 பாருங்க, வருஷம் ஞாபகம் வச்சிருக்காங்க. நான் வருஷம் மாட்டிக்கிட்டேன். டாக்டர் கைவிட்டாரு, எல்லாம் கைவிட்டாச்சு. செத்துருன்ற கண்டிஷன் இருக்குது. எங்க சித்தி எல்லாம் வந்து பார்க்க வந்தாச்சு. திருச்சியில இருந்தா சொந்தக்காரங்க சுத்தி வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. ஏன்னா சொல்லி முடிய ஒரு குடும்பத்துல ஒரு வாழ்க்கை போய் சாவ போறான். என்ன ஒரே துக்க வீடு மாதிரி எங்க வீடு இருக்குது, எங்க சூழ்நிலை இருக்குது. நான் செத்துருன்னு எல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க, எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. ஆனா எனக்கு ஒரு ஆசை தெரியுமா? இந்த 2000 வருஷத்தை பார்க்க ஆசை. எந்த வருஷம்? 1990 இருக்குல்ல, 2000 வருஷம் பார்க்க ஆசை. ஏன் தெரியுமா? 2000 வருஷத்துல உலகம் அழிஞ்சிருன்றது என் எண்ணம். உண்மையை சொல்றேன். ஏன் தெரியுமா? இயேசு இப்படிதான் கழிச்சிருப்பாரு. பாத்துக்கீங்களா? இயேசு படத்துல எல்லா படத்துலயும் இப்படிதான் கழிச்சிருப்பாரு. பாத்துக்கீங்களா இல்லையா? நான் நினைச்சேன் 2000 தான் டைம் தான் முடிஞ்சிருந்தா நம்மளும் செத்துறோம் முடிஞ்சு வச்சு அது வரைக்கும் இருக்கணும்னு ஆசைப்பட்டு 2000 98 99 2000 வருஷமா வந்துச்சு. உலகமே இல்லை, நானும் சாகவே இல்லை. ஏன் தெரியுமா? கர்த்தரை பிடிச்சுக்கிட்டேன். ஹல்லேலூயா. அந்த ரட்சிக்கப்பட இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டோம், ஆண்டவர் முழுசை ஏத்துக்கிட்டோம், இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. 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 மரித்தினாலும் சதா காலம் உயிரோடு சொன்னார் பாத்தீங்களா? அந்த ஆண்டவரை நம்ம ஞாயிற்றுக்கிழமை கூட போய் தான் என்னைக்கு தீர்மானம் எடுக்கிறோம், அந்த தீர்மானத்துல உறுதியை இருக்க அவரும் ஒரு வயலாக்கி இவனை சாப்பிட கூடாது. ஹல்லேலூயா. இவன் நினைப்பா 2000 செத்துட்டு, ஆனா எனக்கு இவன் தேவை.
எதுக்கு உங்களை உயிரோட வச்சிருக்காரு தெரியுமா? நீங்க உங்க மனசுக்காக அழுதுகிட்டு எனக்கு புடவை நல்லா இல்ல, எனக்கு சேலை நல்லா இல்ல, சட்டை நல்லா இல்ல, வீடு நல்லா இல்ல, வாசல் நல்லா இல்ல, வண்டி நல்லா இல்ல, பிள்ளை நல்லா இல்ல, புருஷன் நல்லா இல்ல, இது புலம்புக்கு வைக்கல. எதுக்கு உங்களை உயிரோட வச்சிருக்காரு? அவரை துதிக்கிறதுக்காக. அல்லேலூயா. ஏன்? இவர்கள் என் ஜனங்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அல்லேலூயா. நீங்க அவங்க துதியை சொல்லணும். அதுக்கு தான் உங்களை உயிரோட வச்சிருக்காரு. சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து உன்னை அறிவிப்போம். அல்லேலூயா. எதுக்கு உயிரோட வச்சிருக்காருன்னா, ஐயா நான் நிறைய பேர் நீங்க பாக்குற உண்மையை சொல்றேன், நான் சந்திக்கிற ஆள கேட்கிறேன், என்னமா எப்படி இருக்கீங்க? ஏதோ இருக்குங்க. யாரு? வெளி உலகம் மனசு நிறைய பேர் சொல்லுவான், நம்மளால சொல்றோம், அதான் வேதனையா இருக்கு. அப்ப நேற்று ஒரு அம்மா வந்து சந்திச்சேன். அந்த அம்மா அப்படி ரோட்ல போயிட்டே இருந்தாங்க. வந்து சொன்னாங்க சும்மா போயிட்டே இருந்தது, திடீர்னு உங்களை பார்க்கும் போது இருந்துச்சு, அதான் உள்ள வந்துட்டேன். அப்படி கடைக்கு வந்து சொன்னாங்க. அப்ப என்னமான்னு கேட்டேன். எனக்கு வாழவே பிடிக்கலங்க. ஏன்னு கேட்டேன். என் பிள்ளைகள் என் சொல்ல கேட்க மாட்டாங்க, என் பிள்ளைகள் என் பேச்ச கேட்கவும் மாட்டேங்கிறாங்க. நான் ஏன் புருஷன் எப்படி நல்லா இருக்கேன், என் புருஷன் தங்கமானவர், ஆனா பிள்ளைகள் மதிக்க மாட்டேங்குது, ஒரு சொல்லு கேட்க மாட்டேங்குது, எனக்கு சந்தோஷமே இல்லை, வாழவே பிடிக்கல. அப்பதான் நம்மள சொன்னாங்க, ஏமா நீ உன்னை வாழ வச்சது எதுக்கு தெரியுமா? உன்னை உருவாக்குறது எதுக்குனாக்க, எதுக்கு உன்னை ரசித்தாரு, எதுக்கு உன்னை அபிஷேகம் பண்ண வச்சு அபிஷேகித்தாருன்னா அவரை துதிக்கிறது தான். அல்லேலூயா. அவரை துதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவரை நீ ரெண்டாவது பிரஸ்தாபப்படுத்து. எங்க போனாலும் உன் புருஷன் நல்லா இருக்காங்க அவனை பற்றி சொல்லு. உன் பிள்ளை அவனை கொடுத்தாருல, நீ பிள்ளை எவ்வளவு ஜனங்க இருக்காங்க, எனக்கும் ஒரு பிள்ளையை கொடுத்தீங்களான்னு சொல்லி 4 பேர் சாட்சியை சொல்லு. இப்படி இந்த ஆண்டவரை பிரஸ்தாபப்படுத்து. நீ பிரஸ்தாபப்படுத்த என்ன ஆகும்னா ஆசீர்வாதம் வந்துட்டே இருக்கும். அல்லேலூயா. உன் பிள்ளையை செய்யாதான் செய்வான். நீ எல்லாம் தலைகள்லாம் நடந்துருக்கு. டேய் அங்க பார்க்காதன்னு யாரையும் சொல்லுங்க, ஒண்ணு இல்ல, நீ வீட்டுல போய் செக் பண்ணுங்க. டேய் எதிர்த்த வீட்டு பார்க்காதன்னு சொல்லுங்க, அவன் கண்ணு எப்போ அங்கேதான் இருக்கு. பாத்தீங்களா? டேய் இதை செய்யாதன்னு அதான் செய்வோம். எல்லாம் தலையெல்லாம் நடந்துருக்கு இப்போ. டேய் நல்ல சத்தமா பாடுற சபைன்னு சொல்லுங்க, வாய அப்படின்ட்டுருவான், திறக்கவே மாட்டான். இப்படி எல்லாமே ஏராளமா பண்ணிட்டு இருப்பான். ஆனா நம்ம என்ன தெரியுமா? இவனை மாத்துறதுக்கு இவனை இருந்து போராடக்கூடாது. நான் அப்படிதான் அனுபவிப்பேன். எப்படி அனுபவிப்பேன் தெரியுமா? எங்க வீட்டிலேயே இருக்கும், வெளியால இல்லை, என் மனைவியை திருத்துதுன்னா ஜபம் தான். அல்லேலூயா. என் மனைவி சொல்லுவான், இப்படி சொல்லுன்னா ஒரு பதில் ரெடியாவே வச்சுட்டு இருப்பான். ஆன்லைன்ல தான் போயிட்டு இருக்கிறேன், ரெக்கார்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஆன்லைன்ல போலியா ரெக்கார்ட் பண்ணி போடுவாங்க. ஆனா என் ஒய்ஃப் பாப்பா. ஆனா என் ஒய்ஃப் கூட போய் என்ன சொன்னாலும் உப்பு கொஞ்சம் அதிகமா இருக்குன்னு என்ன சொல்லுவா, குழம்பு கொஞ்சம் கம்மியா ஊத்திக்கோம்பா. அல்லேலூயா. எப்படி சூப்பர் ஐடியாவா? ரெடியா இருக்கா இல்லையா? வார்த்தை பதில் ரெடியா இருக்கு. ஏன் பதில் தானே, என்னவோ உப்பு அதிகமா இருக்கு, ஒரே வார்த்தை கம்மியா ஊத்து குழம்பு. ஏன் இன்னைக்கு காரம் அதிகமா இருக்கு, அதே பதில் முடிஞ்சு போச்சு. இப்படியும் உலகத்துல எல்லாருமே எக்ஸ்ட்ரா ஒரு பதில் வைப்பாங்க தவிர அதை தீங்கிறதுக்கு என்ன அது செய்ய மாட்டாங்க. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி ஒரு உலகத்துல எங்க நமக்கு அதிகம் வாழ்றோம். நான் என்ன செய்யணும்? இப்போ எனக்கு குழம்பு டேஸ்டா வேணும்னா இங்க பேசுற வேற நான் இங்க சொல்லணும் பரவாயில்ல தான். அல்லேலூயா. ஆண்டவரே டேஸ்டா குழம்புக்கு உதவி பண்ணுங்கப்பா. அவர் பாப்பாரு, சே என் பிள்ளை டேஸ்டா கேட்கிறான், ஏன்னா அவர் பிரியமான செய்யறல. உங்க பிள்ளை நீங்க கேட்கறத சொல்றதான் செய்யணும். நீங்க மனசு இறங்குதா? உங்க பிள்ளை சின்ன பிள்ளைங்க இருக்காங்க, நீங்க சொல்றதான் கேக்குது. டேய் படி, சரிமா ஏபிசிடி வாங்கி ஆரம்பிச்சுது. ஒரு பாட்டு பாடுனா ஒரு பாட்டு பாடுது, ஒரு ஆட்டம் ஆனா ஆடுது. இவ்வளவு சில பிள்ளை ஏமா எனக்கு ஒரு சாக்லேட் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுக்க மாட்டீங்களா? ஒரு பலூன் கொடுப்பீங்கல்ல. ஆண்டவர் அதை நம்ம பிள்ளைகள் தான். அல்லேலூயா. பிள்ளை என்ன செய்யும்? அப்பா சொல் கேட்டா போதும், அம்மா சொல் பேச்சு கேட்டா போதும், ஆட்டோமேட்டிக்கா வாங்கி கொடுத்துட்டே இருப்பாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நான் இப்போ என்ன சொல்ல ஜோமனத்துக்கு ஆண்டவரே சூழ்நிலை இப்படி இருக்குப்பா, சூழ்நிலை இப்படி இருக்குது, நீங்க தான் மாற்றணும், டேஸ்டா என் ஒய்ஃப் தரக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு ஜோம் பண்ணுவேன். அப்போ ஆண்டவர் பாருங்க சமையல் பண்ணும்போது என் ஒய்ஃப் ஞாபகப்படுத்துவாரு, உப்பு கொஞ்சம் கரெக்டா போடு, காரம் கொஞ்சம் கரெக்டா போடு. இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள், சின்ன விஷயம் தான், உண்மை. இதெல்லாம் நீங்க பழகிங்க அப்படியே. அல்லேலூயா. வீட்டுல குடும்பத்துல புருஷன் பொண்டாட்டியில மல்லுக்கிடாதீங்க. எல்லாத்துக்குமே என்ன செஞ்சோம்? அப்பட போயிருங்க. இதெல்லாம் சாதாரணமான விஷயம். இது கூடவா எல்லா தேவரிய சகலத்தையும் செய்ய சகலத்தையும் வந்தது இல்ல. அல்லேலூயா. இது வரலையா?
பக்குவமும் சரி பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்ம புத்தியெல்லாம் எப்படின்னா பெருசா இருக்கும். அதெல்லாம் ஒரு நம்ம நினைப்போம், சே இந்த ரமேஷ் பிரதர் வந்து பேசிட்டு இருக்காரு, இவருக்கு செய்வாரு, எனக்கெல்லாம் எங்க செய்ய போறாரு, அப்படி எதுவுமே தோணுது. நம்ம எல்லாருமே பிள்ளைகள் தான். ஹல்லேலூயா. ஏன்னா அவர் தேவரை சகலமும் செய்வார். சின்ன விஷயம் பெரிய விஷயம் எல்லாமே. ஒரு விஷயம் சொல்லிடுறேன், கடை வச்சிருக்கேன் நாங்க, சரியா? மத்தியானம் சாப்பிட்றதுக்கு என் கடையில் வேலை செய்யறவங்க முதல்ல மாற்றி விட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி கண்டிஷன்ல முக்கியம் நம்ம சங்கர கடையில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. இந்த காசு பணம் வந்து ஒரு பைசா போக்கு இருக்கிறது எல்லாமே சங்கர் பக்கம் பார்த்து பார்ப்பேன், ஆட்கள் வச்சு மெயின்டைன் பண்ணிடுவாங்க. இவரும் போன முறை என்ன வந்துச்சுன்னா, ஏன்னா மத்தியானம் சாப்பாடு மாற்றி விடுறதுக்கு ஒரு ஆள் வேணும் இல்லையா? அப்போ என்னாச்சு, கடையில் வேலை செய்யற ஆளுங்க தான் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போயிடுவோம். போன பிறகு கடையில் இங்கே வந்து பார்த்தா நிறைய வித்தியாசமா இருக்கும். வித்தியாசம்னா தெரிஞ்ச விஷயம் தானே, காசு கம்மியாக இருக்கும், கஸ்டமருமே பார்க்குற விஷயங்கள் குறைகள் இருக்கும். அப்போ என் நண்பர் ஒருத்தர் என் ஒய்ஃப் போய் சொல்லியிருக்காரு, இது மாதிரி அண்ணன் சாப்பிட மத்தியானம் போகும்போது வந்து போய் சாப்பாடு மாற்றி விடலாம அப்படின்ட்டு என் ஒய்ஃப் கிட்ட என் நண்பர் சொல்றாரு. என் ஒய்ஃப் வந்து சொன்னா, ஏய் மிஸ்டர், கடைக்கு வந்தியா, உன் வேலையை நீ பாரு, நீ ஆச்சு உங்க ஃப்ரெண்டு ரமேஷ் ஆச்சு, 2 பேரும் வச்சீங்க, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு என் ஒய்ஃப் சொல்லிட்டான். புரியுதா? சொல்லிட்டா. இந்த விஷயம் ஞாபகம் வருது. என் ஃப்ரெண்டு எனக்கு சொல்றாங்க, ஆனா நான் இப்போ சொன்னேன், சொன்னதுக்கு இது மாதிரி உங்க மனைவி சொல்றாங்க, ஏய் மிஸ்டர், கடைக்கு வரியா, வந்தியா, உன் வேலையை பாரு, உன் ஃப்ரெண்டா அவர்கிட்ட பேசிட்டு போயிட்டு எங்க அதிகாரம் பண்றவங்களை வச்சுக்கன்னு சொல்லி சொல்றேன். ஏன்னு சொல்லு, இப்போ கடையை வந்து மாத்தி விடுறதுக்கு ஆள் வேணும். அப்போ நான் என் ஒய்ஃப் சொன்னேன், ஏமா மத்தியான டைம்ல கொஞ்சம் உட்கார்ந்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு. என் ஒய்ஃப் வந்து சொன்னதுக்கு, கல்யாணம் பண்ணும்போது கடையும் சேர்த்து பார்க்கணும் பண்ணீங்க இல்லையே, கல்யாணம் பண்ணும்போது கடைக்கு வரணும் இல்லையா, கல்யாணம் பண்ணீங்க இல்லையே, அதான் எல்லாம் வர முடியாது அப்படின்னு. இந்த விஷயம் எனக்கு எப்படி இருந்தது, துக்கமா இருந்துச்சு. நம்ம காசு வீணா போகுது, நம்ம பொருள் வீணா போகுது, இதை விட ஒரு மனைவி புரிஞ்சுக்க மாட்டேன்றா. இவர்கிட்ட சொன்னா இவன் எப்படி சொல்றா, இப்போ நீங்க என்ன பண்ணுவீங்க, யார்கிட்ட போய் பஞ்சாயத்து பண்ணுவீங்க? குடும்பத்தில் எவன்கிட்ட போய் சொல்ல முடியுமா? இதை காரியத்துக்கு போவான், டேய் முதல்ல பேசுற, இவன் வீட்டுல கௌரவமா வளர்ந்த பிள்ளை, வெளியே போக தெரியாதவா, இவ்வளவு போய் கடையில் உட்கார வச்சு வியாபாரம் பண்ண சொல்லி திட்டம் திட்ட மாட்டானா? என்ன திட்டுவான்? நான் என்ன போனேன், நேரம் போனேன், பரலோகத்தை பார்த்தேன். அல்லையா, பரலோகத்தை பார்த்தேன். ஆண்டவரே, சூழ்நிலை எப்படி இருக்குது, வெளியே போய் சொல்ல முடியாது. உங்க வாழ்க்கையிலையும் நிறைய விஷயம் பஞ்சாயத்துல முடியாது. யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்க கணவனோ, உங்க கூட பிறந்தவங்களோ, உங்க கூட இருக்கிறவங்களோ, உங்க தோழிகளோ புரிஞ்சுக்க மாட்டாங்க, தெரியவும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. உங்களுக்கு அதே மாதிரிதான், உங்க கூட மனைவி உங்களை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. ஆனா உங்களை எல்லாம் உருவாக்குற கர்த்தர் இருக்காரு பாத்தீங்களா, உங்களை உருவாக்குற கர்த்தர் எல்லாத்தையும் சகலமும் அறிந்த தேவன். அல்லேலூயா. அவர் என்ன செய்வாரோ உள் இருதயமே ஆராய்வாராம் பாருங்க. என்ன மாதிரி ஆள் பண்ணணும் ஆண்டவர். அல்லேலூயா. அது கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எவ்வளவு நல்ல ஆண்டவர் பாருங்க. எங்க உள்ளேயும் நோண்டி பாக்குறாரு. அது பயங்கரமானவர். மனசை ஏதோ பார்ப்பான், மூஞ்சி தான் பார்ப்பான். ஏய் நல்லா இருக்காருப்பா, நல்லா இருக்காருப்பா. உள்ள என்ன இருக்குது அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அவர் பார்ப்பாரு. நம்ம கொஞ்சம் பார்த்தா மூலத்துல பவுடர் போட்டுருவோம், பான்ஸ் போட்டுருவோம், ஃபேர்வெல் போடுவோம், பழிச்சுட்டு இருப்போம். ஏய் முகம் நல்லா இருக்கு நம்ம அவர் பாரு, ஏய் வெள்ளையடிக்கப்பட்ட கலரே. அவர் பார்வையில் எப்படி இருக்குது, வெள்ளையடிக்கப்பட்ட கலர். நம்ம நினைப்போம் ஐய் வெள்ளையா இருக்கே அழகா இருக்கேன்ட்டு. அவர் பாருங்க உள்ள ஒரு பார்க்கணும் சொல்றாரு, வெள்ளையடிக்கப்பட்ட கலரே. அல்லேலூயா. அது இப்படிப்பட்ட உலகத்துல நான் ஜெபம் பண்ண, ஆண்டவரே நீங்க தான்ப்பா இதுக்கு ஒரு நல்ல தீர்வு தரணும்னு ஜெபம் பண்ணேன். நடந்தது என்ன தெரியுமா, நடந்தது என்ன தெரியுமா, இப்போ மத்தியானம் சாப்பாடு மாதிரி என் ஒய்ஃப் தான். அல்லேலூயா. என் ஒய்ஃப் கூட நீங்க மத்தியானம் 1:30 மணி 2 மணிக்கு போல ஒரு பெட்டி நிறைய பணத்தை கொண்டு வச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்காரர் இப்ப பார்க்கணும், இந்த பணத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த பணத்தை கொண்டு வெளியே வச்சுட்டு உட்கார்ந்துங்க, 4 மணிக்கு தான் வருவாங்க, வந்த போது நீங்க பார்க்க முடியும். அல்லேலூயா. எங்க ஒரு போன் பண்ணணும், போன் நம்பர் தர முடியாது, வெளியே போயிடுவா. யாரு? என் மனைவி தான். இதெல்லாம் லைவா அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் நேரடி வழிபடுறோம் பாத்துக்கிறீங்களா, அது மாதிரி இப்பதான் நடந்துட்டு இருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, அடுத்தவங்க தான் பார்க்க கூடாது. யாரை பார்க்கணும்,
கர்த்தருக்கா பாருங்க, கர்த்தரை மாத்திரம் பாருங்க. எல்லா பிரச்சனையும் அங்க போயிருங்க. எல்லாத்துக்கும் தேவ சமூகம் தான். நமக்கு இழப்பாத எங்க தெரியுமா கிடைக்கும்? அங்க மட்டும்தான் கிடைக்கும். வேற யாரும் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதனால என்னன்னா இதே வசனம் திரும்ப வாசிப்போமா? சரி, வேற ஒரு வசனம் வாசிப்போம். அங்கேயே ஸ்டாப் பண்ணாம நிக்குது. அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில இப்ப நம்ம கர்த்தர் மேல முழுசு சார்ந்து இருக்கும்போது நம்முடைய தேவையெல்லாம் சந்திக்கிற இது ஒரு செழிப்பு. முதல்ல ஒரு செழிப்பு ஒன்று இருக்குது. அது போல வாசிக்கிறோம். நம்ம என்ன செழிப்புனா ஆதியாகமம் 45:7 இதான் முதல் செழிப்பு. இப்ப இப்போ நம்ம செய்தி ஆரம்பத்துக்கு வந்திருக்கிறோம். ஆரம்பம் இப்பதான் முகவரி வந்திருக்குது. இவங்க தான் செய்திகளை போறோம். இப்போ அல்லேலூயா. பூமியிலே உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, பூமியில் உங்கள் வம்சம் ஒழியாமல் இருக்க, உங்களை ஆதரிக்கிறதுக்காகவும் பெரிய ரட்சிப்பு. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆதரிக்க கர்த்தர் செய்த முதல் செழிப்பு எழுதிமா நம்முடைய வாழ்க்கையில ரட்சிப்பு தான். அல்லேலூயா. அதான் வசனம் சொல்லுது, கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே உனக்கு ஒப்பானவன் யார்? முதல்ல சொன்னீங்களா ரட்சிப்பு ஜனங்கள் கடவுளை தேடி போறாங்க. இதெல்லாம் என்னன்னா கடவுளை தேடி மனுஷன் போறாங்க. ஆனா அதே 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 இடத்துல கர்த்தரை தேடி வந்து இலவசமா ரட்சிப்பு கொடுக்கிறாரு பாருங்க. இதாங்க உலகத்துல பெரிய சொத்து. அல்லேலூயா. இது இந்த ரட்சிப்பின் அனுபவம் இல்லாத ஜனங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? உலகத்துல தப்பு செய்யாதவன் யாரும் இல்லை. குறிப்பா நான் இல்லை. அடுத்த பற்றி நான் பேச வேண்டாம். சரியா? இப்ப நானும் ஒரு காலத்துல நிறைய தப்புலாம் செய்து வந்தான். எப்போ ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி நிறைய துணிகரமான தப்புலாம் செய்திருக்கேன். தொழில் ரீதியா பாத்தீங்கன்னாக்க நிறைய தப்பு பண்ணிருக்கேன். ஒண்ணு இல்லை, ஒரு என்ன பண்ண தெரியுமா? பங்கர் வச்சிருந்தோம். அப்போ ஒரு 3 பேர் வந்தான். வந்து எங்க சர்வத்து வேணும்னு கேட்டான். இதெல்லாம் ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது. இதெல்லாம் வெளி உலகத்துக்கு போனா ரொம்ப அசிங்கமா தான் இருக்கும். ஆனாலும் போட்டோம். ஆர்டர் வாங்கிட்டான். முடிஞ்சு போன விஷயம். நான் இப்ப மனம் திரும்பிட்டேன். ஆர்டர் பண்ணிச்சுட்டாங்க. ஒரு 3 பேர் வந்து சர்வத்து கேட்டான். இப்ப பாத்தீங்கன்னா சர்வத்துக்கு முதல்ல லெமன் போடணும், ரெண்டாவது அந்த நன்னாரி ஊற்றணும், ஊத்திட்டு ஐஸ் போட்டு தண்ணி ஊற்றணும். இந்த 4 ஃபங்க்ஷன். இதை முதல் ஃபங்க்ஷன் பண்ணியாச்சு, ஐஸ் போட்டாச்சு. ரெண்டாவது லெமன் போட்டாச்சு. மூணாவது ஃபங்க்ஷன் அந்த நன்னாரி சர்பத்தை ஊத்தியாச்சு. 4வது என்ன பண்ணணும்? தண்ணி ஊற்றக்கூடாதா? தண்ணி ஊற்றணும். இப்ப பாத்தீங்கன்னா தண்ணி ஊத்துறதுக்கு 2 டம்ளருக்கு தண்ணி இருக்கு, 1க்கு தண்ணி இல்லை. 2 டம்ளருக்கு தண்ணி ஊத்தியாச்சு, 1க்கு தண்ணி இல்லை. இப்ப அந்த ஒருத்தர் எடுத்து கொடுத்தாச்சு, இன்னொரு படம் முடிச்சுட்டு இருக்கான், இன்னொருத்தர் பார்த்து நிற்கிறான். இப்ப அவன் தண்ணி எல்லாம் என்ன செய்வான்? யோசிச்சு பாருங்க, என்ன செய்வான்? திட்டுவானா திட்ட மாட்டானா? மீதி ஒன்று தண்ணி சொல்லுவான். முதல்ல சொல்லிட்டு போய் கொள்ளாம நான் என்ன பண்ணிருமா, இந்த கைக்கு ஒரு தண்ணி இருக்குல்ல அதை எடுத்து ஊற்றி கொடுத்துட்டேன். கைக்கு தண்ணி அழுக்கு தண்ணி அதை எடுத்து ஊற்றி கொடுத்துட்டேன். அவனுக்கு உறிஞ்சி குடிச்சு போயிட்டான். போன பிறகுதான் எனக்கு எவ்வளவு தப்பு ஆனது. இது எப்படி அப்ப எனக்கு சந்தோஷமா தெரிஞ்சு, ஒருத்தர் கையில் தண்ணி ஊற்றி கொடுத்துட்டா காசு வாங்க சந்தோஷமா இருந்துச்சு. ஆனா ரசிக்கப்பட பிறகுதான் ஆண்டு உணர்ந்தாரு. ஆனா பாவி உனக்கு வந்து முந்தா திரும்பி பிடிக்காது மாதிரி. அப்ப மன்னிப்பு இல்லை ஆண்டவர்கிட்ட. அல்லேலூயா. அப்ப இந்த மாதிரி இப்ப இவன் தப்பு பண்ணிட்டாங்க. இப்ப நான் இதே நினைச்சு கவலைப்படக்கூடாது. அல்லேலூயா. முடிஞ்சு போன பாவம். இனிமேல் ஆண்டவர் சொன்னாரு, பாவமே செய்யணும்னு சொல்லல. ஒரு சாதாரண ஆளை பார்த்து பாவம் செய்யணும் பார்த்து சொல்றாரு, சுத்தமான குணப்படுத்த சொன்னாரு, இனி பாவம் செய்யாது. அல்லேலூயா. எப்ப ரட்சிக்கப்பட்டியோ இனிமே செய்யாது. இதுக்கு முந்தி கோபம் பண்ணிருப்போம், ஏமாத்திருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம், கேட்டாவத்தை பேசியிருப்போம், எதனோ செய்திருப்போம், திருத்தனம் பண்ணிருப்போம், எல்லாம் பண்ணிருப்போம். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டோமோ அதை ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு முடிவு எடுக்கணும். ஏன்னா இனி பாவம் செய்யலாம். அல்லேலூயா. நீ அப்படி முடிவு எடுத்தாதான் நம்முடைய ஜெபமே கேட்கப்படும். இப்படி இந்த இடத்துல யாராவது குறையோடு இருக்கீங்கன்னா இன்னைக்கு அறிக்கை செய்யுங்க. ஏன்னா நமக்கு வர வேண்டிய செழிப்புக்கு ஆசீர்வாதத்துக்கு இது ஒரு தடையாவே இருக்கும். என்ன தடைனா ஜெபிக்கன்னா பயமா இருக்கும். இன்னைக்கு வெளி உலகத்தில் உள்ள ஜனங்களுக்குலாம் ஏன் தெரியுமா இயேசு ஏற்றுக்க மாட்டேன்றா, ஏன் நீங்க ரசிக்கப்பட மாட்டேன்றா? உலகத்திலேயே இது செய்யாதுன்னு சொன்ன ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். அல்லேலூயா. பாவம் செய்யாதுன்னு சொன்ன ஒருத்தர் அவர் மட்டும்தான். மீதியில உலகத்தில் என்ன சொல்லிட்டு எப்பா உனக்கு எது மனசுக்கு நல்லா தோணுதோ அதை செய். நீ எப்போ மாற்றியோ அப்போ உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எப்படி என்னைக்கு மாற்றியோ மாற்றும் போது உனக்கு கெட்ட நேரம் ஸ்டார்ட் ஆயிடுன்னு அர்த்தம்.
நீ நல்லா இருக்கிறீங்க, அனுபவிச்சு இருக்கிறியா, உனக்கு இப்ப நல்ல நேரம். இதுதான் விஷயம். ரெண்டே பேரும் தெரிஞ்சுக்கணும். ஆனா ஆண்டவர் இயேசு மட்டும் சொல்றாரு, இனி பாவம் செய்யாத. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல பல விதங்கள் இருந்தாலும் நமக்கு சொல்லித்தர ஆண்டவர் சொல்றாரு, இதன்படி செய்யும் போது நம்ம வாழ்க்கையில செழிப்பு வந்துடும். அல்லேலூயா. அப்ப இத முதல்ல இந்த ரட்சிப்பை நீங்களும் நானும் காத்து கொள்ளணும். அல்லேலூயா. எப்பவும் இந்த ரட்சிப்பை விட்டுறவே கூடாது. எங்கேயாவது போறீங்களா, எங்க போனாலும் என்ன வேலை செய்தாலும் சரி, அந்த ரட்சிப்பை 4 பேர் பேசுவோம், கெட்டவங்க சொல்லுவோம், டபுள் மீனிங்ல பேசிட்டு இருப்பான், அங்க நீ சிரிச்சுட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. மார்க்கெட்ல பேசி சொல்றான்னு போயிருந்தேன். போயிட்டு இருக்கும்போது ஒரு 2 பேர் பேசிட்டு இருக்கான். என்ன பேசிட்டு இருக்கான்னா, கெட்டவத்தை போட்டு ஒருத்தன் திட்டிட்டு இருக்கான். அவன் ஒரு வியாபாரி, ஹோல்சேல் வியாபாரி, இவன் ஒரு ரீட்டைல் வியாபாரி. இந்த ரீட்டைல் வியாபாரி ஹோல்சேல்ல சரக்கு வாங்க போறான். அவனுக்கு என்ன செய்யணும், காசை கொடுக்கணும், பொருள் வாங்கணும், அவ்வளவு செய்யணும். அதை விட்டுட்டு இவனுக்கு மாறி மாறி கெட்டவத்தை போட்டு பேசிக்கிறாங்க ஜாலியா. அப்ப இவன் ஒரு வார்த்தை சொல்றான் அந்த மார்வடைய பார்த்து, அவன் இவனை பார்த்து அசிசமா திட்டான். அப்ப நான் போன சொன்னா, அப்ப போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அவனை கேட்டேன், டேய் நீங்க 2 பேரும் யாரு? இவன் ஹோல்சேல் வியாபாரி, நீ ரீட்டைல் வியாபாரி. உனக்கு வேண்டியது காசை கொடுத்தா பொருள் வேணும், உனக்கு வேண்டியது காசு, இவனுக்கு வேண்டியது பொருள். இந்த 2 பேரும் ஏன்டா கெட்டவாத போட்டு சண்டை போடுறீங்க, ஏன்டா பேசிட்டு இருக்கீங்க? சண்டை இல்ல, ஜாலியா பேசிட்டு இருக்கான். நீ உலகத்துல பாத்தீங்கன்னா கெட்டவாத பேசுறதே ஒரு பெரிய ஜாலியா வச்சிருக்கான். அந்த பையன் இந்த பையன் அவங்க ஒரு ஜாலி. அவங்க அம்மா அப்பா அவங்க நல்லாதான் இருப்பாங்க, அவங்க அம்மா விபச்சாரி இருப்பார் பையன். இப்படிப்பட்ட உலகத்துல நான் கேட்டேன், உனக்கு 2 பேரும் ஏன் இது பேசி தேவையில்லாத பேசாதப்பா அப்படின்னு, ஏன் ஒருத்தர் வந்து நம்ம கேவலமா பேசுறீங்க, இதை நிறுத்த முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டேன். திரும்ப ஒரு நாள் அதே கடைக்கு போயிட்டே இருக்கேன். நான் அந்த வாசல்ல போகும்போதே பாருங்க, அவன் எல்லாம் வந்து சொல்றான், ஏ ரமேஷ் வராரா, ஏ ரமேஷ் ரமேஷ்ஜி வராரா, ஏ ரமேஷ்ஜி வராரா, அமைதியா வரானோ. அப்ப என்ன அர்த்தம், அங்க ஏற்கனவே கதை ஓடிட்டு இருக்கு. அப்ப நீங்களும் நானும் எப்படி இருக்குதுன்னா, எங்க போறோமோ அவன் பண்ற பேச்சுக்கோ அவன் பேசுற தவறுகளுக்கு உடம்படக்கூடாது. அல்லேலூயா. ஏன் அங்க போய் நம்ம உட்காரும் போது நமக்கு அதே சுபாவம் வந்துடும். அதே மாதிரி நம்ம 2 வார்த்தை பேசுவோம், 2 வார்த்தை நம்ம அம்மா பற்றி பேசுவோம் கேவலமா. அதனால இந்த மாதிரி இடம் கொடுக்காம இருந்து என்ன செய்யணும், நம்மளை காத்துக்கணும், நம்ம ரட்சிப்பு முதல்ல காத்துக்கணும். அல்லேலூயா. அப்ப முதல்ல ஒரு மனுஷனுக்கு ரட்சிப்பு தான் அவனுக்கு பெரிய ஆசீர்வாதம், பெரிய செழிப்பு. இன்னைக்கு பாருங்க, நிறைய எத்தனையோ இன்னைக்கு நிறைய திரைப்பட துறையில் உள்ளவங்க பாருங்க செஞ்சுட்டே இருக்காங்க, டக்கு எல்லாம் வந்து அழுகலாம். ஊரே சிரிக்க வைக்கிறவங்க அவங்க எல்லாம், ஊரே சந்தோஷப்படுத்துறவங்க. அவன் தனிப்பட்ட லைஃப்ல பாருங்க கதறி அழுதுட்டு தான் இருக்கான். ஒரு ஆளு டாக்டர் போனான். டாக்டர் போய், ஐயா எனக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்குயா, கவலையா நான் இருக்கிறேன், என் கவலையெல்லாம் போக்குறதுக்கு எனக்கு ஏதோ மருந்து கொடுங்க அப்படின்னா, உடனே எப்படி டென்ஷன் இருக்க ஒரு மருந்து இருக்குப்பா, இந்த மருந்து போய் சாப்பிடு, அந்த மருந்து சாப்பிடுனா, ஐயா நான் பல முறை வந்திருக்கீங்க, எல்லா மருந்து சாப்பிட முடிச்சிட்டேங்க, இப்போ நான் என்ன செய்யணும் ஐயா, எனக்கு நிம்மதி இல்ல, டென்ஷனாவே இருக்கு அப்படின்னா. அந்த சொன்னாரு, அப்பா இந்த நம்ம ஊர்ல ஒரு சர்க்கஸ் ஒன்று வந்துருக்கு பாத்தியா, அந்த சர்க்கஸ்ல ஒரு கோமாளி வந்துருக்கான். அந்த கோமாளி நல்லா எல்லாரும் சிரிக்க வைக்கிறான்ப்பா, எல்லாரும் சிரிக்க வைக்கிறான். நீ அங்க வேணா போய் இருந்து பாரு, இங்க இவ்வளவு மருந்து சாப்பிட்டு பார்த்துட்ட சரியானு சொல்ற, அந்த கோமாளி சர்க்கஸ்ல வந்துற கோமாளி போய் பாரு, அவன் நல்லா உங்களுக்கு தமாஸ் பண்ணுவான், சிரிச்சிட்டு இருப்பான். ஒரு 2 ஹவர் இருந்தாலும் கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்து வாங்க அப்படின்னா. அந்த கோமாளி சொன்னாரு, ஐயா அந்த ஷோ இன்னைக்கு நடக்காதியா அப்படின்னா. ஏன் அப்படின்னா அந்த கோமாளி நானாயா அப்படின்னா. உலகத்துல பாருங்க எல்லாத்தையும் செய்ய முடியும், எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும், ஆனா அவன் தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவனால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதுக்கு தேவை தெரியுமா, ரட்சிப்பு. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒருத்தனால மாத்திரம் தான் எப்ப மகிழ்ச்சியா இருக்க முடியும். இந்த ரட்சிப்பின் அனுபவம் ஒருத்தன் மாத்திரம் தான் தன்னை காத்து கொள்ள முடியும். ரட்சிப்பின் அனுபவம் ஒருத்தன் மாத்திரம் தான் எல்லா செழிப்பையும் பெற முடியும். அப்படிங்கிற மாத்திரம் பெற முடியும். பார்ப்போம். அல்லேலூயா. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ற மாத்திரம் அல்லேலூயா பார்ப்போம். அல்லேலூயா. அப்போ என்ன செய்யணும், இந்த பெரிய ரட்சிப்பை நம்ம காத்து கொள்ளணும், அது பெரிய ஆசீர்வாதம். அடுத்த சங்கீதம் 18:35 வாசிங்க. சங்கீதம் 18:35. உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தை எனக்கு தந்தீர். ரட்சிப்பின் கேடகத்தை தந்தீர். உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது. அல்லேலூயா. இந்த ரட்சிப்பு ஒரு ரட்சிப்பின் கரம் பாருங்க,
பாவம் செய்ய விடாம பாதுகாக்கிறது, அது கேடகமா இருக்குது, நம்ம ஆசீர்வதிக்கிறது. அல்லேலூயா. அடுத்து ஒரு ஆசீர்வாதம் பாருங்க. புலம்பல் 3:22 வாசிங்க. புலம்பல் 3:22. நாம் நிர்மூலமாக இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அல்லேலூயா. நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. இது ஒரு பெரிய செழிப்பு. உலகத்துல நீங்க எவ்வளவு ஒரு மனுஷன் சம்பாதிச்சு எவ்வளவு பேர் போல் இருந்தாலும் அவன் நிர்மூலமாயிட்டான்னா என்ன பிரயோஜனம்? இறந்து போயிட்டான்னு என்ன பண்ண முடியும்? எத்தனையோ கோடிகள் சொத்து உள்ளவங்க தான் இப்ப இறந்துட்டே வர சினிமா துறை உள்ளவங்கலாம். ஆனால் எவ்வளவு பெரிய ரட்சிப்பு, ஒரு ரட்சிப்பு இல்லாட்டி எவ்வளவு பெரிய சொத்துக்கள் இருந்தாலும் ஒரு பிரயோஜனம் இல்லையே, ஒரு மேன்மை இல்லையே. அப்போ நமக்கு நம்ம நிர்மூலமாக இருக்கிறது அவருடைய கிருபை. அல்லேலூயா. இந்த கிருபை மகாராஷ்டிரான்னு ஒருத்தர் இருந்தாரு. அவர் உலகத்தையே சம்பாதிச்சாலும் எல்லாத்தையும் சம்பாதிச்சு கடைசியில் பாத்தீங்கன்னா விட்டு தான் போனாரு. அதனால என்ன மேன்மை? ஒரு மேன்மை இல்லையே. அதனாலதான் நம்ம ஒரு பாட்டு ஒண்ணு நல்ல அருமையான பாட்டு. அல்லேலூயா. நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அல்லேலூயா. அப்போ நம்ம ஜீவனோடு இருக்கிறது ஒரு பெரிய செழிப்பு தான். அல்லேலூயா. அதனால என்ன செய்யணும்? நம்ம இருக்கிறோமா எப்பவும் எல்லா நேரங்களிலும் எல்லா சூழ்நிலையிலும் அந்த கிருபையை பற்றி சிந்திச்சுட்டே இருக்கும். எப்ப என்னையும் இந்த உலகத்துல ஆண்டவர் வாழ வச்சிருக்காரு, எனக்கு ஒரு குடும்பம், எனக்கு ஒரு மேன்மை. அல்லேலூயா. அடுத்து ஒரு செழிப்பை பார்ப்போம். நீதிமொழிகள் 18:10 வாசிங்க. கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அல்லேலூயா. நம்ம நீங்களும் நானும் நல்லா கர்த்தருக்குள்ள ரட்சிக்கப்பட்டு கர்த்தருடைய அன்புல மூழ்கி இருக்கும்போது கர்த்தர் செய்யற பெரிய ஆசீர்வாதம்னா சுகம் பெறுவார். அல்லேலூயா. இன்னைக்கு சுகம் இல்லாம நிறைய பேர் பாருங்க, எவ்வளவோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருப்பான். சாப்பிடலான்னு உட்காரும் போது அப்படியே தலை சுத்தம். போய் டெஸ்ட் பண்ணி பார்த்தா சொல்லுவான், உனக்கு பிரஷர் இருக்குன்னு, ஒரு சுகர் இருக்குன்னு. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சானா இவன் சாப்பிடலான்னு பார்க்கும்போது அடுத்த டாக்டர் சொல்லாரு, இவன் இது சாப்பிடவே கூடாதுமா. எங்க அன்னைக்கு பார்த்தா எல்லா டீ கடையிலையுமே ஒரு டீ போடுவோம்னு சொன்னாலே என்ன தெரியுமா கேட்கிறான்? சக்கரை வேணுமா வேண்டாமா? ஆனா பாரியா எப்படி அடிச்சு பாருங்க. போக என்ன அப்படின்னு தெரியல. பால் வேணுமா வேண்டாமா? ஏன்னா பால் கொலஸ்ட்ரால் இருக்குல்ல, அதையும் சேர்த்து போனது. முதல் கேள்வி சர்க்கரை வேணுமா வேண்டாமா? எல்லாம் இப்படி கேட்க ஆரம்பிச்சான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ஒரு தீவிரம் பிடிக்க முடியாம போய் பொழுது இல்லையா? என்னையோ உலகம். அப்படிப்பட்ட உலகத்துல நம்மளை ஆரோக்கியமா வச்சிருக்காருன்னா அது ஒரு கிருபை. அல்லேலூயா. ஆண்டு பாருங்க, எல்லாம் ஒரு ஆளு அப்படியே கொஞ்சம் தனியா இருக்கிறோமா நடந்து வந்தாப்ப என்ன ஒண்ணு கேட்டேன், தைராய்டு வந்துருச்சுங்க. இப்ப அதுக்கு என்ன? அதுக்கு இவ்வளவு மாத்திரை. சாப்பிடுறதுக்கு முன் சாப்பிடுறதுக்கு பின்னு. இந்த புக்ல போட்டு ஸ்கூல்ல படிக்கும் போது கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின்னாடி கிமு கிபி. அதே மாதிரி இப்போ சாப்பி சாமு. ஒரு அம்மா டப்பால எழுதி வச்சிருக்குது. ஒரு அம்மா பார்த்தேன், அவங்க ஹேண்ட் பேக்ல முந்தினா என்ன வச்சிருப்பாங்கன்னா ஒரு கண்ணாடி, ஒரு பவுடர், ஒரு ஃபேரனாடி,
ஒரு லிப்ஸ்டிக்லாம் வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. இப்போ ஒரு கவர், இப்போ ஒரு லேட்டஸ்ட் சாமான் என்ன பண்ணிருக்காங்க, இதெல்லாம் வைக்கிறதுக்கு பையில இடம் இல்லை. அதனால என்ன பண்ணுவாங்க தெரியுமா, இந்த மாத்திரை பேர் தான் சாப்பி சாமு. அதான் போயிடுச்சு. என்னமான்னு கேட்டேன், சின்ன வயசுல லிப்ஸ்டிக்லாம் வச்சிருந்தேன், இப்போ வயசே போச்சு, 50 வயசு தாண்டிடுச்சு. இதை வைக்கிறதா அந்த பையில இடம் இருக்குது. ஏன்னா அந்த பையன் தூக்க முடியல இருக்கு. அந்த பையன் தூக்க கூட வேலை இல்லை, அப்படி ஆயிடுச்சு. எத்தனை 50 வயசுல. இதான் உலகம். அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்துல எத்தனை பேர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி மாத்திரை போறீங்க? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். யாரும் போடலையா? சாப்பாடுக்கு முன்னாடி மாத்திரை யாராவது போடுறீங்களா? யாராவது போடாம இருந்தீங்கன்னா இது பெரிய கிருபை. நீங்க எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். அல்லேலூயா. உங்களுக்கு பனிஷ்மென்ட். ஆண்டவரே எனக்கு இந்த கிருபையை கொடுத்தீங்களாப்பா, சுகம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருக்கணும். அப்பதான் நீ மாத்திரை போடாம இருப்ப. அல்லேலூயா. இது சொல்லிடுறேன். அடுத்த மாத்திரை போட்ட பிறகுதான், சரி சாப்பிட்ட பிறகு நான் மாத்திரை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? கையை தூக்க பார்ப்போம். ஏன்னா ஜெபிச்சு மாத்திரை பண்ணிடுவோம். அல்லேலூயா. ஆண்டவரே இவங்க மாத்திரை போட்டதான் சரியா இருப்பான், மாத்திரை போடாம உதவி செய்யுமா, ஜோம் முடிஞ்சு போச்சு. சரி நான் மாத்திரையே போட்டதில்லை, அவங்க மாத்திரை கை வந்து என்ன சொல்ல பார்ப்போம். ஒரு நேரம் நான் போட்டதே இல்லை. இல்லையா? நீங்க எல்லாம் ரொம்ப ஆண்டவருக்கு கடங்க. அல்லேலூயா. நீங்க என்ன தெரியுமா செய்யணும்? எப்பவும் துதிச்சுட்டே இருக்கணும். அல்லேலூயா. துதித்திலே இன்பமும் ஏற்றதுமான. நீங்க துதிய வந்து கரெக்டா துதிச்சுட்டே இருக்க, உங்க கண்டிஷன் நார்மல் ஆயிடும். ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நான் அனுபவிச்சு சொல்லிட்டு இருக்கேன். அல்லேலூயா. நான் வந்து 99 சாக வேண்டிய ஆளு, ஆனா இன்னைக்கு உயிரோட இருக்கிறேன். எப்படி தெரியுமா? ஒரு மாத்திரை கூட போடவே இல்லை. அல்லேலூயா. ஒரு மாத்திரை இல்லாம, ஒரு மருந்து இல்லாம எல்லாம் சாப்பிடுவேன். எல்லாம் சாப்பிடலாம். கொலஸ்ட்ராலா அதுவா இதுவா எது இல்லை. ஏன் தெரியுமா? இயேசுவின் நாமத்தினால எல்லாத்தையும் ரெடி. அல்லேலூயா. எல்லாமே வந்து பாடி எட்டி பார்த்துச்சு. அப்புறம் எதுக்கு தலை சுத்து பயங்கர கஷ்டமா இருந்துச்சு. டாக்டர் போய் செக் பண்ணி பார்க்குறோம். செக் பண்ணி பார்க்கும்போது ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, அதான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்ட்டு. எத்தனை அப்போ நீங்கள் ஒரு மாத்திரை சாப்பிடுங்க, மாத்திரை கொடுத்தாரு. நான் மாத்திரை சாப்பிட்றேன். 10 வருஷமா மாத்திரை சாப்பிட்டே இருக்கேன். எத்தனை வருஷம்? ப்ரெஷர் மாத்திரை 10 வருஷமா போட்டே இருக்கிறேன். போட்டே இருக்கும். ஒரு நாள் எப்படி சொல்லிட்டு நினைக்கிறேன், ஆனாலும் தெரிஞ்சுங்க. அல்லேலூயா. உங்க விசுவாசத்துல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ ஏன் சுகம் எப்படி ஆர்டர் கொடுத்தாரு அப்படின்ட்டு. அப்போ வேதம் வாசிக்கும் ஒரு வசனம் வந்துச்சு எனக்கு. என்னன்னா, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இணைப்படுத்த தருவது ஒரு வசனம் இருந்துச்சு. அப்போ இந்த வசனம் வாசிக்கும் போது எனக்கு அப்படியே பிரேக் ஆகி போச்சு, நின்று போச்சு. ஒரு காலையில என்னடா பார்த்தா, எனக்கு ஏன் ப்ரெஷர் அப்படின்னா, நிறைய ப்ராப்ளம் பிரச்சனைகளை நானே சுமந்தேன். குடும்பத்தில் உள்ள விஷயங்கள், வியாபார விஷயம், பண விஷயம் எல்லாத்தையும் நானே சுமந்து எனக்கு ப்ரெஷர் ஏறி போச்சு. அப்போ ஆண்டவர் நம்ம வசனம் வாசிக்கும் போது எனக்கு இந்த வார்த்தை கிடைச்சோன்னு என்ன நினைச்சேன், நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன். சொல்லும்போது இந்த வார்த்தையை யூஸ் பண்ணுவேன். என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தைலாம் இயேசு உங்களுக்கு சுமப்பாரு, நீங்க அவரை நம்புன்னு சொல்லியிருப்பேன். ஆனா அதை நானே நம்பல. இதான் கொடுமையான விஷயம். இந்த வசனத்தை எல்லாருக்கும் நான் சொன்னேன், ஆனா அதை நானே நம்பல, நானே விசுவாசிக்கிறேன், நானே நடைமுறைப்படுத்தல. இந்த வேத வசனத்தெல்லாம் நீங்க நானும் நடைமுறைப்படுத்தணும். அல்லேலூயா. இது யாருக்கு எழுதி வைக்கப்பட்டுள்ளது? நமக்காக தான். அல்லேலூயா. அப்ப இதை நான் விசுவாசம் கேட்கிறேன். ஆண்டவரே இது உண்மையா இருந்தா நான் உங்களை நம்புறேன், விசுவாசிக்கிறேன். எனக்கு இந்த பிரஷர் வந்து விடுதலை வேணும். அல்லேலூயா. அப்படி சொல்லிட்டு என்ன சொன்ன ஆண்டவரே, இன்னையில இருந்து நான் எந்த ஒரு கவலையான காரியத்தையும் நான் சுமக்க மாட்டேன், நீங்க தான் சுமக்கணும். எந்த பிரச்சனையும் நான் தூக்கி சுமக்கவே மாட்டேன், நீங்க தான் எல்லாம் செய்யணும் அப்படின்னு ஆண்டுகிட்ட காலையில் பேசுறேன். புலம்பிக்கிட்டே இருக்கிறேன், பேசுறேன். அவர்கிட்ட கண்ணை பார்க்கல, விசுவாசம் பேசிட்டே இருக்கிறேன். பேசி விட்டுறேன். இப்போ அடுத்த டீம் வருது. என்ன டீம் வருதுன்னா, அடுத்த பிரச்சனை வருது. வியாபாரத்துக்கு போனா வரும், எங்க போனா முன்னாடி வந்து பிரச்சனை. நான் பார்த்தேன், இதை நம்மளால சமாளிக்க முடியாதா? என் குடும்பத்துல பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் லைவா பார்த்தது இங்க ஒருத்தர் இருக்கு. யார் தெரியுமா? சங்கேதா, வேற யாரும் இல்லை. சண்டைலாம் பெரிய சண்டைலாம் வரும் ஃபேமிலியில. எல்லாத்துக்கும் பாருங்க, நாங்க கலைஞர்களும் இல்லை, ரிலாக்ஸாக போவேன். ஒரு நாள் என்ன பண்ண, பெரிய பிரச்சனை வீட்டுல. வீட்டு ஒரு சவுண்டு. அப்ப நான் சொன்னேன், சங்கடே ஒரு கூலிஸ் வாங்க புடிச்சு போறாங்க. என்ன இப்ப போய் கூலிஸ் நடக்கிறது பாப்போம், போய் பாப்போயா. இவரு கூலிஸ் ஆர்டர் குடிச்சு போறாங்க. எல்லாம் தண்ணி அடிச்சு போவோம், வேற மாதிரி போவோம். சண்டைக்கு போகும்போது நான் சந்தோஷமா போறேன். எப்படி கருத்தை மாத்திர பாருங்க. அல்லேலூயா. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம், நடைமுறை ஒத்துவரமா நடக்கும், நடக்கும். அல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவனால எல்லாம் கூடும். அப்ப அங்க போறாங்க, பெரிய பிரச்சனை எல்லாம் டாமடிக்கு அது எல்லாம் போய் முடிஞ்சு போச்சு.
அது நம்ம கண்டுக்கவே வந்தாச்சு. நான் என்ன செய்தேன்னா எல்லா பிரச்சனையும் ஆண்டவர் சொல்லிட்டே இருக்கும். ஆண்டவரே இந்த பிரச்சனை அப்படி இருக்கு, நீங்க தான் பார்க்கணும். இந்த பிரச்சனை அப்படிதான், நீங்க தான் பார்க்கணும். அறிக்கை செய்துட்டே இருக்கிறேன். ஒரு வாரம் கழிச்சு என் உடம்பு ரொம்ப பலகீனமாயிடுச்சு. ஏன்னா நான் மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறேன். பிரஷரை குறைக்க மாத்திரை போட்டுட்டு தான் இருக்கிறேன். பிரஷரை குறைக்க மாத்திரை போட்டு தான் இருக்கிறேன். பிரச்சனையை பார்த்து இப்படி சொல்லிட்டே இருக்கிறேன். கடைசியில் போய் பார்த்தா 10 நாள் கழிச்சு ரொம்ப பலகீனமாயிட்டேன். உடனே நான் டாக்டர்கிட்ட போய் செக் பண்ண போனேன். டாக்டர், எனக்கு ரொம்ப முடியல, என்ன செய்யணும் பாருங்கன்னா, முதல்ல போனோன்னே கையை நினைக்கலாம் நீட்டு ப்ரெஷர் செப்ப புதுசு புதுசு காத்து அடிச்சாரு. அடிச்சு பார்த்துனாரு, ஏங்க உங்களுக்கு ப்ரெஷர் ரொம்ப கம்மியாக போச்சு அப்படின்னாரு. உடனே நான் கேட்டேன், எப்படி டாக்டர் அப்படின்னோடனே, நீங்க என்ன பண்றீங்கன்னு கடை வச்சிருக்கிறேன், ஏதாவது மாத்திரை சாப்பிட்டோம். ஆமா, நீங்க எனக்கு எழுதி கொடுத்த மாத்திரையா பல வருஷமா சாப்பிட்டே இருக்கிறேன். மாத்திரை பேர் ஞாபகத்துக்கு பாருங்க. அப்போ இந்த மாத்திரை எல்லாம் நான் போட்டுதான் இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. இனிமே இந்த மாத்திரை நீங்க நிறுத்திடுங்க, நிறுத்திட்டு ஒரு வாரம் கழிச்சு நீங்க பார்க்காம அப்படின்னாரு. அந்த மாத்திரையை நிறுத்திட்டு ஆண்டவர் இயேசுடைய பிரச்சனைகளை அர்ப்பணிச்சுட்டே இருந்துட்டு பழகிட்டு திரும்ப ஒரு வாரம் கழிச்சு டாக்டர் போய் பார்க்கிறேன், பிரஷர் நார்மலாகி போச்சு. அல்லேலூயா. அப்ப டாக்டர் கேட்டாரு, என்ன பண்ணீங்கன்னாரு. ஐயா, மாத்திரை நிறுத்திட்டேன். இதெல்லாம் சொன்னா புரியாது, நீங்க சொன்னா இதெல்லாம் இயேசுன்னு சொன்னா ஒத்துக்க மாட்டேன்னு விட்டுலாம் அப்படின்னு சொன்னாரு. இனிமே நீங்க மாத்திரை போடுறத விட்டுங்க அப்படின்னாரு. கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆச்சு. அல்லேலூயா. பிரஷரே கிடையாது. காரணம் எல்லாத்தையும் அங்க அர்ப்பணிச்சிருங்க, எல்லாம் சொல்லிருங்க. இது ஒரு பெரிய செழிப்பு. அல்லேலூயா. அல்லது பாருங்க, மாத்திரை மருந்து திருப்பி அழியும் நம்ம. ஆனா கர்த்தர் பாருங்க எவ்வளவு பெரிய கிருபை கொடுத்தாரு. இது பெரிய செழிப்பு. உங்க வாழ்க்கையிலும் எல்லா பிரச்சனையும் நம்ம ஆண்டவர் இயேசுவை அர்ப்பணிச்சுட்டே இருங்க, அவர் தருவார் உங்களுக்கு சுகம். அது ஒரு பெரிய செழிப்பு. அல்லேலூயா. அவர் தழும்புகளால் குணமானே என்று அவரே சுமந்தார் இந்த நோயை. அவர் தழும்புகளால் குணமாகினே, அவரே சுமந்தார் இந்த நோயை. அவர் பாடுகளால் அதில் நலன் அளித்தார். அவர் பாடுகளால் அதில் நலன் அளித்தார். அரியதொரு வைத்தியரே, அரியதொரு வைத்தியரே, குணமானே அகுணமானே, குணமானே அகுணமானே, இயேசுவின் தழும்புகளால், இயேசுவின் தழும்புகளால். அல்லேலூயா. அப்ப நம்ம வாழ்க்கையில சுகம் ஒரு பெரிய செழிப்பு. அந்த சுகத்தை நம்ம ஆண்டவர் இயேசுவை பெற்றுக்கொள்ளும் பொழுது அது ஒரு செழிப்பு. அல்லேலூயா. இப்போ உங்க வாழ்க்கையிலும் எந்தெந்த இடத்துலலாம் எதிரா சரீர பிரச்சனையா, நோயா, வேதனையா, வலியா, ரொம்ப எதையும் சுமக்க நீங்க நினைக்காதீங்க. சுமக்கிற ஒரு சுமைதாங்கி நமக்கு இருக்காரு. அவர் யாரு? சத்தமா சொல்லுங்க, ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா. எல்லா பாரத்தையும் அவருக்கு அர்ப்பணிங்க. அவர் சொன்னாரு, வருத்தப்பட்ட பாரத்தில் எல்லாரும் வாங்கினாரு. அவருக்கு அதில் இடைவெளி கொடுக்கல, எல்லாரும் வாங்க, எல்லாரும் விடுதலை பெறுங்க அப்படின்னாரு. அடுத்த சங்கீதம் 1:1 வாசிங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும், பாவிகளுடைய வழிகளில் நில்லாமலும், பரிகாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும், கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அல்லேலூயா. வசனத்துல தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அது ஒரு செழிப்பு. எப்பொழுதும் வசனத்தை நீங்க நல்லா நேசிங்க, வசனத்தை நல்லா வாசிங்க, வசனத்தை உள்வாங்குங்க. அல்லேலூயா. அத சொன்னீங்க, உணர்ச்சி வசப்படாதீங்க, எல்லாத்தையும் வாங்கி வச்சு அனுபவிங்க. ஒரு சில பேர் சொத்து வச்சீங்களா, கையில ஒரு 1000 ரூபாய் இருந்தா போதும், ஆட்டம் பலமா இருக்கும். ஒரு 2000 இருந்தா போதும், இன்னும் இருக்கும். 1 லட்சம் இருந்தா போதும், தலைகள்லாம் இருப்பான். ஆனா ஒண்ணுமே இல்லாம இருக்கும் பாருங்க, புதுசுனா. அதனால என்னன்னா எப்பவும் நார்மலா இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்குள் எப்படி இருக்கணும்? நார்மலா இருக்கணும். எப்ப மகிழ்ச்சி, முழு மகிழ்ச்சி, முழுவதும் உன் மனவாட்டி உள்ளாக பூர்ண மகிமை. அல்லேலூயா. எப்பொழுதும் இருக்கணும். சபையில ஆராதனை நேரத்துல மட்டும் அப்படியே ஐயா போயிட்டு அப்படி போயிடக்கூடாது. இது அப்படியே நீ உள்ள வச்சிடணும். இங்க இருந்து சொல்லி தர ஆராதனை நேரத்துல வருது பார்த்தீங்கன்னா வார்த்தை, இந்த வார்த்தை அப்படியே நீங்க கேட்ச் பண்ணிடணும். கேட்ச் பண்ணி எல்லாத்தையும் நம்ம வச்சுக்கிட்டே இருக்கும்போது நடக்கிற காரியம் என்ன அப்படின்னா, எல்லாம் உள்ள இருந்து வேலை செய்யும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், சுகத்தை கொடுக்கும். அடுத்த இன்னொரு வசனம் வாசிப்போமா? பிரசங்கி 10:19.
பொதுவா நம்ம எல்லாம் என்ன நினைப்போம்னா செழிப்பு ஆசீர்வாதம் அப்படின்னா எதை முதல்ல நம்ம நினைப்போம்? முதல்ல பணத்தை தான் நம்ம நினைப்போம், அப்படித்தானே? ஆனா நம்ம முதல்ல இருக்க வேண்டியது ரட்சிப்பு பெற்றுக் கொள்ளணும். ரட்சிப்பு இல்லாம வாழ்றது முடியாது. சுகம் வேணும், ஒரு வருமானம் வேணும், நிறைய காரியங்களை நோட் பண்ணி வச்சிருந்தேன், ஆனால் டைம் ஆயிடுச்சு. அல்லேலூயா. அதனால என்னன்னா எல்லாவற்றுக்கும் மேல கர்த்தரை முழுமையா பிடிச்சிக்கணும். பிடிச்சு இருக்கும்போது பெரிய ஆசீர்வாதம் வரும். இந்த வசனம் வாசிங்க 10-19. விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், ஜீவனுள்ளவரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். அல்லேலூயா. எல்லாத்துக்கும் பணம் உதவும். ஆனா பணமே பிரதானம் கிடையாது. இது எப்ப தெரியுமா தெரியும்? உடம்பு சரியாம ஹாஸ்பிட்டல்ல படுத்துக்கோம் பாத்தீங்களா, அப்பதான் பணம் பெருசு இல்லைன்றதே தெரியும். ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம் தேவை, ஆனா பணம் நமக்கு ஜீவனை தராது, பணம் நமக்கு உயிர் தராது. பணம் என்ன செய்ய முடியும்? நான் ஹாஸ்பிட்டல்ல படுத்திருந்தேன், அப்பதான் நினைச்சேன் வெறும் சாப்பாடு கூட இல்லை, வெறும் கஞ்சி குடிக்கும் பாத்தீங்களா. நான் ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டல் இருக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு, ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பதான் வெறும் கஞ்சி தண்ணி எப்படி நினைக்கும், குப்பையில ஊத்துறோம், நம்ம கீழே ஊத்துறோம். அந்த கஞ்சி தண்ணி கூட ஒரு 2 சொட்டு இருந்தா நல்லா இருக்கும். உண்மையை சொல்றேன், 10 நாளா எதுவுமே சாப்பிடக்கூடாது. டாக்டர் எச்சப்படும் கொடுக்காதான் எனக்கு அந்த மாதிரி பிரச்சனை போயிட்டு. அப்பதான் நினைச்சேன், நம்ம எவ்வளவு சாப்பாடு வேஸ்ட் பண்றோம், எவ்வளவு காரியத்தை அலட்சியமா நினைக்கிறோம். ஆனா நடக்கிற காரியம் பாருங்க, அதை கூட ஒரு சாப்பாடு கூட ஒரு சாப்பாடு கூட இல்லை அப்படின்னு சொல்றேன். கடைசியில் பார்த்து 10 நாள் கழிச்சு முதல்ல எனக்கு ஒரு ஜூஸ் கொஞ்சம் கொடுத்தா, எவ்வளவு தெரியுமா இருக்கும்? சின்ன ஒரு 10 ml தான் இருக்கும், 10 சொட்டு தான் இருக்கும். இதை நம்ம குடிக்கணும் அப்படின்னு டாக்டர். அன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? எவ்வளவு சந்தோஷம். அந்த அந்த தண்ணி தான் பல கோடியோடு வேல்யூ. அன்னைக்கு அடுத்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணியை கொடுத்தா அப்படி கொடுக்கலாம், அப்படியே டெவலப் பண்ணி கொடுத்தாங்க. பணம் வந்து பெருசு இல்லைன்றது அப்பதான் தெரியும். நம்ம நினைப்போம், ஐயோ பணம் இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியாதுங்க, பணம் இருந்தால் எல்லாம் சாதிக்க முடியாது. நீ பணத்தால் அழிஞ்சவங்க நிறைய பேர். நீ அன்னைக்கு ஒரு ஆட்டு சொல்லிட்டு இருந்த ஃபைனான்ஸ் சென்டர், தம்பி இந்த பணம் வந்து கத்தி, இது வந்து நிறைய பேர் கொலை பண்ணிருக்கு. இந்த பணத்தால் அழிஞ்சவங்க நிறைய பேர் திருட்டு, கொலை, கொள்ளை கேஸ்லாம் பாருங்க, எதுக்கு ஜெயில இருக்காங்க? அவ்வளவு ஜெயிலு பணத்தால தான். அதனால பணம் எல்லாத்துக்கும் உதவும், கொஞ்சம் உதவும், அவ்வளவுதான். ஒரு வீடு கட்ட வச்சுங்களா, வீடு கட்டி முடிச்சு லாஸ்ட் வேலை என்ன வேலைமா ஏதாவது தெரியுமா? யாருக்காவது வீடு யாரும் கட்டிருக்கீங்களா? கடைசி வேலை பெயிண்ட் அடிக்கிற வேலை மட்டும்தான். இந்த பெயிண்டிங் வேலை தான் லாஸ்ட். அப்படின்னா பெயிண்ட் அடிச்சாச்சுன்னா வீடு ஓகே, ஆக வச்சிடலாம், அதான் சொல்லுவாங்க. இந்த பணம் வந்து பெயிண்ட் அடிக்கிற மாதிரி தான், கடைசி வேலை எண்டுக்கு தான் எல்லாமே இது உதவும். ஆனா அஸ்திவாரம்ன்றது கிறிஸ்து தான். அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில எல்லா இடத்துலயும் இந்த ஆண்டவர் இயேசுவை முழுவதும் நம்பி வைங்க, முழுசு நம்பிக்கிட்டே இருங்க. வாழ்க்கையில அற்புதம் நடக்கும். எதெல்லாம் நடக்கும்னா பாதுகாப்பு கொடுப்பாரு, அப்புறம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு கம்பீரம் கொடுப்பாரு, அடுத்து தொழில ஒரு செழிப்பு கொடுப்பாரு, அடுத்து பாத்தீங்கன்னா நம்முடைய காரியம் எல்லாத்தையும் வாய்க்க செய்வார். வாய்க்கணும். ஏங்க நான் கடவுள் செய்கிறேன், ஒண்ணுமே வாய்க்கல, நிறைய சொல்லு காரியம் வாய்க்கவே மாட்டேங்குது, எதுவுமே வாய்க்க மாட்டேங்குதுங்க. நான் வந்து உப்பு ஊக்க போனா சொல்லுவான், உலகத்துல சொல்லுவான், உப்பு ஊக்க போனா மழை பெய்யுதுமா, பஞ்சு ஊக்க போனா காத்து அடிக்குதுமா, இப்படி ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவான். நம்முடைய வாழ்க்கையில, உங்களுடைய வாழ்க்கையில வந்துட்டு உங்க வாழ்க்கையில எங்கேயாவது செழிப்பே இல்லை, வறட்சியா இருக்குது அப்படின்னா இன்னையில இருந்து நல்ல ஒரு முடிவு எடுங்க. நான் இந்த கிறிஸ்து மேல முழு நம்பிக்கை வைப்பேன். ஒரு நல்ல ஆழமான ஒரு தீர்மானம். எந்த இடமா இருந்தாலும் சரி, உங்க சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் ஒரு நல்ல முடிவு எடுக்கிறது என்னன்னா இயேசு மேல முழு நம்பிக்கை வைப்பேன். அல்லேலூயா. ஏன்னா அதான் நமக்கு செழிப்பு. இன்னும் முக்கியமான செழிப்பு பரவும். எபேசியர் 4:10 வாசிங்க, முடிச்சிடலாம். எபேசியர் 4:10. இறங்கினவரே என்னமா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக, எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார். எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்தில் ஏறினவருமாய் இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோகத்துக்கு போய் சேரணும் எல்லாரும். இதான் பெரிய செழிப்பு. இந்த செழிப்பை இயேசு இலவசமா நமக்கு தர்றார். அல்லேலூயா. பரலோகத்துக்கு போய் சேரணும். உலகத்துல மனுஷன் இன்னைக்கு பாருங்க, ஒரு நல்லா தெரிஞ்சீங்க, பரலோகத்தை யாரும் நம்ம கண்ணால பார்த்தது இல்லை. ஆனா
வேதத்துல எழுதப்பட்ட எல்லா காரியமும் உலகத்துல இருக்குதா இல்லையா? எல்லாம் நடக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் நடக்கிறதுனால இதுக்கு மேல ஒரு காரியம் இருக்குது, அது பரலோகம். அந்த பரலோகத்துக்கு பங்குள்ளவனா நீங்க நானும் மாறணும். அல்லேலூயா. அப்ப இதுக்கு நம்ம அர்ப்பணிக்கும் போது இது ஒரு விதமான செழிப்பு தான். அப்படி அநேக செழிப்பு இந்த உலகத்துல இருக்குது, எல்லாத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப இந்த செழிப்பெல்லாம் எனக்கு வேணும். நான் இன்னும் இந்த ஆண்டவர் இயேசுவை நான் நெருங்கணும். இன்னும் அவரை மாத்திரம் தான் நம்ம சொல்ற மாத்திரம் உங்க கரங்களை உயர்த்துங்க, உங்களுக்கு நான் ஜெபிக்க போறேன். அல்லேலூயா. இன்னில இருந்து உறுதியா நம்புவேப்பா. எந்த இடத்துலயும் நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். உங்களை நான் உறுதியா பிடிச்சுக்கோப்பா. என்னை நீங்க ஆசீர்வதிங்கப்பா. என் தரித்திரம் மாறணும், என் சூழ்நிலை மாறணும், என்னை நீங்க ஆசீர்வதிக்கணும்ப்பா, எனக்கு உதவி செய்யுங்க அப்படி சொல்லி. அல்லேலூயா. இந்த நாள் யாரெல்லாம் உங்களை அர்ப்பணிக்க எழுதுங்க. அல்லேலூயா. எழுதுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். அல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில் ராஜா என் வாய்க்கு நீங்க வச்ச பார்த்த தகப்பனே, அப்பா ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்ல கர்த்தர் செழிக்க செய்வேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அப்பா அந்த பிள்ளைகள் வந்துட்டு ஒவ்வொருவரையும் நீங்க கண்ணோக்கி பாருங்க தகப்பனே. அப்பா நீங்க ஒவ்வொருவரும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. உங்க பலத்த கரம், உங்க வல்லமையுள்ள கரம் இந்த இடத்துல இறங்கி வரட்டும்பா. இப்பொழுதே வரட்டும் தகப்பனே, இப்பொழுதே வரட்டும் ராஜா. என்னென்ன தேவையோடு வந்தாங்களோ, எந்த நேரத்துல செழிப்பு இல்லாம இருக்காங்களோப்பா, இவங்க காரியங்கள் எதெல்லாம் வாய்க்கப்படாம இருக்குதோ, காரியங்கள் வாய்க்கப்படாமல் செய்கிற பொல்லாத பிசாசு கிரிகள் எல்லாம் இப்பொழுது அழிக்கப்பட்டு போகட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவரே ஆசீர்வதிங்கப்பா. ஒப்பு கொடுத்திருக்கிற ஒவ்வொருவர்களையும் உங்க பலத்த கரை இறங்கி வரட்டும், உங்க ஆசீர்வாதம் வரட்டுமப்பா. அப்பா இவங்க தலை தோங்கட்டுமப்பா, எல்லா தடைகளும் நீங்கட்டும். கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா, கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. அப்பா உங்களுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா.